Yes, good evening everybody. So the last class நம்ம என்ன பார்த்தோம்னா யூனிட் 4 தான் பார்த்துட்டு இருக்கோம். செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு டிஸ்பிளேல ஒரு டிஎன்ஏ டயக்ராம் காமிச்சிருக்கேன். அதுல ஏதாவது இஷ்யூ இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பொறுத்தளவு நம்ம சில முக்கியமான டாபிக் ஃபுல்லாவே லாஸ்ட் கிளாஸ்ல 4th யூனிட்ல பார்த்தோம். அதில் பார்ட் 1 கொஞ்சம் பெண்டிங் இருந்தது, அது பார்த்தோம். பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யூனிட் 4ல பார்ட் 2 செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி தான். ஸோ த லாஸ்ட் கிளாஸ் வந்து மோஸ்ட்லி செல் ஆர்கனல்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம். திரும்ப லைட்டை ரீகால் பண்ணுறேன். செல் ஆர்கனல் பொறுத்தளவு ஆல்சோ கால்ட் அஸ் சயின்டிஸ்ட் நேம், ஸ்ட்ரக்சர். ஏன்னா லாஸ்ட் டைம்ல ஸ்ட்ரக்சர்ல 2-3 கொஸ்டின் வந்தது. சரியா? ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் இது ஃபுல்லா நல்லா பார்த்துக்கணும். இந்த ஏரியால தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்னா, அதில் செல் ஆர்கனல் எல்லாமே வந்துடும் அதுல. சரியா? செல் மெம்பரைன்ல இருந்து நியூக்ளியோலஸ் வரைக்கும். லாஸ்ட் டைம் நியூக்ளியோலஸ்ல ஒரு கொஸ்டின் வந்தது, ரிபோசோம்ஸ்ல கொஸ்டின் வந்தது, பிளாஸ்மா மெம்பரைன்ல 2-3 கொஸ்டின், அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்ல 1, மெம்பரைன்ல 2, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. அதுக்கடுத்து லாஸ்ட் ஃபைனலா நம்ம என்ன பார்த்தோம்னா டிஎன்ஏ, நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் வந்து 2 டைப்ஸ், டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட் அண்ட் ரிபோநியூக்ளிக் ஆசிட்ஸ் பார்த்தோம். டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பார்த்தோம். அதில் சிலபஸ்ல as per our syllabus, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ABCZ ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ, இதுதான் நம்ம சிலபஸ். அதுக்கு அடுத்து ஆர்என்ஏ இருக்கு. சரியா? டிஎன்ஏல டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் டைப்ஸ் வந்து மொத்தம் 4, ஆனா அவர் 5 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். A டைப், B டைப், C டைப், D டைப், Z டைப், 5 டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரக்சர்ல லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் வந்தது. சரியா? டைப்ஸ்லயும் கொஸ்டின் வரலாம். So அதுக்கடுத்து as per our syllabus RNA types of RNA and their function. And their function டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? டிஎன்ஏல டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஈவன் த ப்ரோகேரியட்ஸ் பொறுத்தளவு டிஎன்ஏ வந்து எப்படி இருக்கும்னா தட் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ, தட் இஸ் we can say that பிளாஸ்மிட். நம்ம அதை வந்து ஜெனரலா பிளாஸ்மிட்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதை சர்க்குலர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே டிஎன்ஏவை நம்ம இந்த மாதிரி டபுள் ஹெலிக்ஸா இருக்கிற டிஎன்ஏ வந்து நார்மலா நம்ம வந்து ஹீட் பண்ணா என்ன ஆகும்னா, ஜஸ்ட் வந்து தட் இஸ் அட் த டைம் ஆஃப் ஹீட்டிங் த நேச்சுரல் டிஎன்ஏ, டீநேச்சுரேஷன் ஆஃப் தட் டிஎன்ஏ, நார்மலா உள்ளது வந்து டீநேச்சுரேஷன் ஆகும், செப்பரேட் ஆகும் ஸ்டாண்ட். அதான். இதே இது நம்ம கூல் பண்ணா என்ன ஆயிரும்னு சொன்னா, தட் எவ்ரிதிங் அகைன் வில் பி ரீநேச்சர் இன்டு தட். டீநேச்சர் அண்ட் ரீநேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரியா? எஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. 1 minute sir. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் யூனிட் 4 பார்ட் 2 பேஜ் நம்பர் 6, ஆர்என்ஏ, ரிபோநியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ ஏற்கனவே டிஎன்ஏ ஆர்என்ஏ பத்தி நம்ம லைட்டா நான் ஹிண்ட் கொடுத்துருக்கேன். டிஎன்ஏல ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ நம்ம பார்த்தோம். சரியா? ஆர்என்ஏ அப்படின்னு பார்க்கும்போது திஸ் இஸ் ஆர்என்ஏ. ஆர்என்ஏல டைப்ஸ், முதல்ல ஆர்என்ஏ என்ன, ரிபோநியூக்ளிக் ஆசிட்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் த தைமின் இங்க வந்து யுராசில் இருக்கும். ஆர்என்ஏல என்ன இருக்கும்னா யுராசில் இருக்கும். இதுதான் அதுல முக்கியமான ஆர்என்ஏல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சரியா? மற்றபடி ஆல்மோஸ்ட் டிஎன்ஏலனா ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட், டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட், இது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட். எஸ்எஸ். சரியா? இதுல வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட், அதான் என்ன சொல்லணும், அங்க வந்து இந்த எஸ்எஸ் சொன்னாவே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. நம்ம அங்க டிஎன்ஏக்கு என்ன சொன்னோம், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎஸ் சொன்னோம். டிஎஸ்னா டபுள் ஸ்டாண்டர்ட். ஸோ மெயினா வந்து இன்ஸ்டெட் ஆஃப் த தைமின் ஹியர் தட் யுராசில் இஸ் பிரசன்ட். ஆர்என்ஏ வந்து யுராசில் இஸ் பிரசன்ட். ரைட். ஸோ பேசிக்கான விஷயங்கள். டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம சிலபஸ்ல டைப்ஸ் தான். இதுல வந்து மெயினா வந்து டைப்ஸ் வந்து எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் பாருங்க. எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்ப நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். எம்ஆர்என்ஏ ஃபர்ஸ்ட், மெசஞ்சர் ஆர்என்ஏ. எம்னு என்னன்னா மெசஞ்சர், இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க, மெசஞ்சர். நிறைய நேம் இருக்கு. டெம்ப்ளேட் ஆர்என்ஏ, ஹெச்என் ஆர்என்ஏ, இந்த இங்க போட்டிருக்கோம் பாருங்க, ஹெச்என் ஆர்என்ஏ, டெம்ப்ளேட் ஆர்என்ஏ. ஹெச்என் என்ன மீனிங்னா ஹெட்டிரோ நியூக்ளியஸ் ஆர்என்ஏ, இல்ல நியூக்ளியார் அப்படின்னு சொல்லலாம். ஹெட்டிரோ நியூக்ளியார் ஆர்என்ஏ, ஹெச்எஸ் ஆர்என்ஏ. ஆர்ஆர்என்ஏ ரைபோசோமல் ஆர்என்ஏ.
அது RRNA சொல்லுவோம். சரி, இது வந்து ஆல்சோ கால்டஸ் வந்து இதோட முடிஞ்சு. அடுத்து என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். RRNA. tRNA பொறுத்தளவு இதுக்கு நிறைய பேர் இருக்கு. எப்படி mRNA டெம்ப்ளேட் RNA, HNRNA மாதிரி tRNA-க்கும் சாலுபிள் RNA, அடாப்டர் RNA, sRNA, சிந்தசிஸ் RNA-னோட சொல்லுவாங்க. இது வந்து இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் RRNA, ribosomal RNA. Actually, that ribosomes, it will be attached to that surface of that intracellular membrane of systems. RRNA. Almost 80% இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. டோட்டலா இதெல்லாம் கேட்ட கொஸ்டின், யூஜில கேட்ட கொஸ்டின். எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்பாங்க. செல்ஸ்ல 80% செல் 80% வந்து RRNA தான் இருக்கும். ஷார்ட், காம்பாக்ட், ராட் ஷேப்டு அண்ட் காம்பாக்ட் காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ் RRNA, ribosomal RNA. And also it does not show that any பயன்படின் ஈக்குவாலிட்டி அதெல்லாம் இதுல பெருசா பார்க்க முடியாது. அதுல கீழே சில டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். RRNA போய் நீ பார்த்துக்கோங்க. So depending on the basis of the sedimentation or molecular weight, the RRNA, 3 type of that RRNA is there. Page number 7ல பாருங்க, ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். Page number 7. அது ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. ஒரு 3 விதமான RRNA இருக்கு. சரி, அதுல வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. அதுல என்ன எவ்வளவு இருக்கு அது மட்டும் பாருங்க போதும். மற்றபடி இதுல RRNA பொறுத்தளவு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் அபவுட் தட் புரோட்டீன் சிந்தசிஸ். அவ்வளவுதான், வேற ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்றும் கிடையாது. அடுத்தது mRNA, மெசஞ்சர் RNA. ரெண்டாவது which carry that information for the protein synthesis from the DNA to the site of the protein formation. சரியா, இதோட முக்கியமான ரோலே அதான். என்னது, at the time of the protein synthesisல வந்து கேரி பண்றது the information for protein synthesis. ஸோ DNA சைட்ல இருந்து protein formation வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். DNA to mRNA, இதுல இருந்தா mRNA வரும். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், டிரான்ஸ்கிரிப்ஷன், படி எடுத்தல். தமிழ்ல சொன்னா படி எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் இட் வில் பி டேக்ஸ் பிளேஸ். ஸோ ஹியர் ஆக்சுவலி இது வந்து 80% சொல்றோம் போது RRNA, இது ஒன்லி 5% தான் இருக்கும் அமாங் த tRNA. டோட்டல்ல 5% தான் mRNA இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மாலிகுலர் மாஸ் பொறுத்தளவு 5 lakhs to 4 million வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 8s. அது மெட்டீரியல் வந்து 85ன்னு போட்ட மாதிரி போட்டிருப்பாங்க. பேஜ் நம்பர் 7ல மெசஞ்சர் RNAல லாஸ்ட் பார்ட் பாருங்க. செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் 8s போட்டுக்கோங்க. அது எஸ் 85 கிடையாது, 8s ஸ்வட்பர்க் யூனிட். அது யூனிட். mRNA ஆல்வேஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான். இந்த இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, இப்போ ப்ளூல மென்ஷன் பண்றேன். இதான் mRNA. எல்லாமே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான் சார், இதுவும் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான். So mRNA molecule, it's a complementary to the base of genetic code. அது என்ன சார் காம்ப்ளிமெண்டரி பேஸ் ஆஃப் ஜெனடிக் கோட்? இந்த இருக்கிற 3 கோடானா இருக்கும். இதான் காம்ப்ளிமெண்டரி பேஸ் ஜெனடிக் கோட்ஸ்ல பொறுத்தளவு. ஜெனடிக் கோடான் சமிக் அதுக்கு கோட் ஃபார் தட். அது நான் பின்னாடி புரோட்டீன் சிந்தசிஸ் வரும்போது ரொம்ப டீட்டெயிலா சில விஷயங்கள் நான் சொல்றேன் நான். சரியா? கோடான் ஃபார் தட். ஓகே, நான் பேசுறது கேக்குதா? எஸ் எஸ், ஒரே ஒரு நிமிஷம் சார், 1 minute. தயவுசெய்து வந்து 30 மார்க் நான் என்ன டெஸ்ட் வச்சா, 50 மார்க் டெஸ்ட் வச்சா 35 and above எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் இதுதான் திரும்ப திரும்ப சொல்றது. இதுதான் 35 கிராஸ் பண்ணாத 40 and aboveனா கன்ஃபார்மா ஓப்பன் கோட்டா தான் சார். அங்க ஃபைனல்ல இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டா ஓப்பன் கோட்டா தான். ஓப்பன் கோட்டால ஷியோரா இருக்கும். நீங்க 35 நான் ஆனா 35 கீழே நான் எடுக்கேன் சார். ஃபைனல்ல மேபி 34 33 இருப்பாங்க. ஃபைனல்ல வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணா வேலைக்கு போயிடுவாங்க. இல்ல 36 37 38 ஈவன் 40 and above எடுத்து ஃபைனல்ல போய் அங்க போய் சொதப்பிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. அது ரொம்ப ரேர் கேஸ். எல்லாரும் அந்த மாதிரி ஆகாது. சில கேசஸ் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரேரா தான் அப்படி நடக்கும். மற்றபடி இங்க என்ன ரிசல்ட் அனலைசர் நான் கொடுக்குறேனோ அதுதான் அங்க ஃபைனல்ல எக்ஸ்போஸ் ஆகும். அதை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. போராடாம எதுவுமே கிடைக்காது. சோ உங்களுக்கு நீங்க என்ன சார் போராடுறீங்க, என்ன கத்தி வால் வச்சுட்டு அதை வச்சுட்டு போராட போறோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. படிக்கிறதா உங்க போராட்டம். அதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். போராட்டத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். சுத்தி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும்.
நெகட்டிவா பேசுறேன் 200 போஸ்டுக்காக படிக்க அப்ப மொத்த போஸ்டே சொல்லட்டும். இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவா மாத்தணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். லாஸ்ட் 2 கால் ஃபாரும் மினிமம் போஸ்ட் தான் கால் ஃபார் பண்ணாங்க. கரெக்டா எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படியே டபுள் ஆக்குனாங்க. சரியா? நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்மளுக்கே ஆல்மோஸ்ட் 150 to 200 போஸ்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப 2 நாள் முன்னாடி கூட ஒரு ஜிஓ வந்தது பார்த்திருப்பீங்க. அது டெட்டுக்கு தான் மெயினா. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ப்ரொசீடிங் போட போறாங்க. அந்த மேக்குள்ள இவ்வளவு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நியூஸ்ல கூட நிறைய வந்திருந்தது. சோ அதுதான் அது எல்லாத்துக்கும் அப்படித்தான். இப்போதைக்கு இந்த நியமன தேர்வு டெட்டை வச்சு சொல்லிட்டு பிடிஎஸ்ன்னு சொல்றாங்க. பிடிஎஸ் வேக்கண்ட் இல்லாட்டாலும் அவ்வளவு சொல்றாங்க. பிஜிஎஸ் இதே பொசிஷன் தான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. சோ நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா படிக்கணும். அந்தந்த வாரம் நான் என்ன சொல்றேனோ படிக்கணும். சும்மா படிக்கலன்னா கண்டிப்பா இப்ப 187 பீப்புள் இருக்கீங்க கிளாஸ்ல. ஆனா ஆக்சுவலா குரூப்ல எவ்வளவு இருக்காங்க? 250 சம்திங் இருக்காங்க. அப்ப ஒரு 70 பேர் எங்க போனாங்க? ஒண்ணும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். நான் ஒவ்வொரு ஆளாலாம் சின்ன பிள்ளைகளா நீங்களாம் ஏன் கிளாஸ் வரல? ஒரு லிமிட் தான் பார்ப்பேன். பேக்ரவுண்ட்ல வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காரு. இன்சார்ஜ் வந்து யார் யார் வர்றாங்க, யார் போறாங்க. லாங் ஆப்ஷன்ல லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் லாங் ஆப்ஷன்டோ தூக்கி விட்டுருவோம். குரூப்ல இருந்தே தூக்கி விட்டுருவோம். நான் கூடிய சீக்கிரம் அது எனக்கு டைம் இல்லை. ஓப்பனா சொன்னா அவர் எடுக்க சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் வந்து லாங் ஆப்ஷன் இருக்காங்களோ சொல்லாம செய்யாம அவங்களெல்லாம் குரூப்ல இருந்தே தூக்கி விட்டுருவாங்க பிளான் பண்ணிட்டேன். ஈவன் ஃபுல் பெய்டா இருந்தாலும். ஏன் அந்த மாதிரி கேண்டிடேட் நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க என்ன ரிசல்ட்டா கொடுக்க போறாங்க? அவங்களுக்கும் கஷ்டம். அவங்க வேற ஏதாவது வேலை ஏதாவது பார்த்துட்டு அந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணட்டும். ஸோ கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முதல்ல ட்ரை பண்ணுங்க. கிளாஸ் அட்டன் பண்ணாதான் மார்க் வரும். மார்க் இங்க மார்க் வந்தாதான் ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கும் அங்க மார்க் வரும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன் இவ்வளவு விஷயம் சொல்றேன்னா போராடாம எதுவுமே கிடைக்காது. நாளைக்கு நான் போராட போறேன். சரியா? உங்களுக்காக. ரைட். எப்படி நடக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நிறைய சலுகைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பென்ஷன் ஸ்கீம் கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பக்கத்து ஸ்டேட்டு அடுத்தடுத்த ஸ்டேட்ல வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்துட்டா நான் என்ன சொல்ல, நோ வேர்ட்ஸ். பார்த்துக்கோங்க. லைஃப் யாரு பிள்ளை கடைசி காலத்துல உங்களை கவனிச்சாலும் சரி கவனிக்காட்டாலும் சரி நம்மளுக்கு வர வேண்டியது வந்துட்டே இருக்கு. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு படிங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரைட். ரொம்ப அட்வைஸ் பண்ணியாச்சு இன்னைக்கு. ரைட் போதும். சரி லிசன். எம்ஆர்என்ஏ தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நிமிஷம் சார். மெசஞ்சர் ஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏ பார்த்தோம். எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ பார்த்தோம். எம்ஆர்என்ஏ பொறுத்தளவு ஒன்லி 5% தான் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த 8 ஸ்வர்பர்க் யூனிட், அதாவது செடிமெண்டேஷன் ப்ரொவிஷன் 8 years சிங்கிள் ஸ்டாண்டர்ட். த காம்ப்ளிமெண்டரி டு த பேஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோடான். அது ஜெனட்டிக் கோடு, நாட் கோடான். ஜெனட்டிக் கோடு இந்த 3 இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ட்ரிப்ளெட் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் 1000 to 10,000 டிஃபரெண்ட் ஸ்பீஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏ இன் த செல்ஸ். எம்ஆர்என்ஏ வில் பி டிரான்ஸ்கிரைப். டிரான்ஸ்கிரிப்ட்னு சொன்ன கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா? இதுதான் என்னது, அதாவது டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏ உடைய காப்பின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? through the lot of enzyme activity, RNA polymerase synthesis, it's being that at that 5 days end, it's a process to 3 days end. நல்லா கவனிங்க. இந்த பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் 5 days. 5 daysல ஸ்டார்ட் பண்ணி 3 daysல முடியும். எப்பவுமே இதுதான் இருக்கும் ஒரு எம்ஆர்என்ஏ. இந்த எம்ஆர்என்ஏல ஒவ்வொன்றிலையும் இப்படி 3 கோடான்ஸ் இருக்கும். இந்த கோடான ரோல் என்ன அதெல்லாம் நான் புரோட்டீன் சிந்தசிஸ் வரும்போது சொல்றேன். இதுதான் எம்ஆர்என்ஏ. அடுத்த பார்க்க போறது டிஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, சாலபிள் ஆர்என்ஏ. சார் இதுல மெட்டீரியலை பொறுத்தளவு இது இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். பேஜ் நம்பர் 41லயும், பேஜ் நம்பர் 41 தான் நினைக்கிறேன். எஸ், யா 41லயே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நான் எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ அதெல்லாம் இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. இங்கேயும் ஒரு டயக்ராம் சொல்லியிருக்கேன். இதோட நல்ல டீடைல் டயக்ராம் நான் பின்னாடி காமிக்கிறேன். சரியா? எம்ஆர்என்ஏ வந்து இதுக்கு நிறைய பேர் இருக்கு. தட் சாலபிள் ஆர்என்ஏ, இந்த மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, SOL சாலபிள் ஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, அடாப்டர் ஆர்என்ஏ, எஸ்ஆர்என்ஏ,
அப்படின்னு சொல்லுவாங்க. சால்பிள் ஆர்என்ஏ தான் எஸ்ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. சரியா? டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, அடாப்டர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. இதுதான் ஸ்மாலஸ்ட் ஆர்என்ஏ. 3ல இதுதான் ஸ்மாலஸ்ட் ஆர்என்ஏ. ஏன்னா இட் கண்டெயின் ஒன்லி 15 to 18 நியூக்ளியோடைட் தான் இருக்குமா சார். இருக்கலே ஸ்மாலஸ்ட் ஆர்என்ஏ இதுதான். ஆனா படம் பார்க்கும்போது இதுதான் பெருசா இருக்கும். இந்த காமிக்கிறீங்க. இந்த பிக்சரை பாருங்க. சரியா? டிஆர்என்ஏ பாக்குறது இதுதான் பயங்கர ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருக்கலே ஸ்மாலஸ்ட் ஆர்என்ஏ டிஆர்என்ஏ தான். மாலிகுலர் வெயிட் வந்து 25,000 டால்டன் மாலிகுலர் வெயிட். சரியா? ஆல்மோஸ்ட் இந்த இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, 25,000 டால்டன் இதான் மாலிகுலர் வெயிட். ஆல்மோஸ்ட் பர்சன்டேஜ்னு பார்த்தா 10 to 15% இருக்கும். 10 to 15% இருக்கும். 15 to 18 நியூக்ளியோடைட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட். ஓகே, ரைட். ஸோ இதுல பாக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் இந்த கிளவர் லீஃப் மாடல் சொல்லுவாங்க. கிளவர் லீஃப் ஸ்ட்ரக்சர். சரியா? பாக்குறதுக்கு அந்த கிராம்புன்னு சொல்லுவோம் தமிழ்ல வந்து, அது மாதிரி இருக்குமா, இல்லைன்னா நம்ம சீட்டுல இந்த கிளவர் லீஃப் அந்த மாதிரி இருக்குமா? ரீசென்ட்லி பட் இது ரீசெண்டா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாடல் வந்து எல் ஷேப்டு மாடல் சொல்றாங்க. ஒரு இந்த 3D ஸ்ட்ரக்சர் பார்த்தா recently the tRNA molecules are L shaped. That structure, the alanine, the tRNA, இந்த ஸ்ட்ரக்சரை சொன்னவர் யாருன்னா ஹோலி. கேட்டிருக்காங்க சார் டிஆர்பில. ஹோலி, ராபர்ட் டபிள்யூ ஹோலி. சரி, இதுதான் ஸ்ட்ரக்சர். இன்னொரு டயக்ராம், இதுலயும் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும், இது கொஞ்சம் பேசிக்கா இருக்கும். பரவாயில்ல, இதை பார்த்துட்டு கூட அதை பார்ப்போம். ரைட், நல்லா கவனிங்க. இதுல ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவு நம்ம இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஸ்ட்ரக்சர்ல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஆம் பத்தியும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? ஸோ டிஆர்என்ஏ இதுல ஃபர்ஸ்ட் அமினோ மொத்தம் எத்தனை ஆம்னா 5 ஆர்ம்ஸ். மொத்தம் 5 ஆர்ம்ஸ் இருக்கும். தமிழ்ல சொன்னா 5 கரங்கள். அதுல ஒண்ணுன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் அக்செப்டார் ஆர்ம். எது? இதுதான். இந்த அக்செப்டார் ஸ்டெப் இதுதான் ஒண்ணு. அமினோ ஆசிட் அக்செப்டார் ஆர்ம், அதுலயே மீனிங் இருக்கும். சரியா? சரி சார், இது வந்து டிஆர்என்ஏ வந்து டபுள் ஹெலிக்ஸா சிங்கிள் ஸ்டாண்டர்டா டபுள் ஸ்டாண்டர்டா சொல்லுங்க. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் சார். எஸ், வெரி குட். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான். நல்லா ஞாபகம், டபுள் ஸ்டாண்டர்ட் கிடையாது. சரியா? எப்பவுமே நான் சொன்னேன் பாருங்க, இது ஸ்டார்ட் இன் தட் 5 days to 3 days. இங்க ஸ்டார்ட் பண்ணி 3 daysல வந்து முடியும். இது கூட கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணணும். இது புக் டு புக் கொஞ்சம் வேரியா. புக் எப்படின்னா சில புக்ல வந்து இந்த 5 days வந்து இந்த சைடு இருக்கும், 3 days இந்த சைடு இருக்கும். அது சில புக்ல டயக்ராம் அப்படி மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்க எப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். சரியா? அப்படி இருந்தா இந்த கரம் வந்து இந்த சைடு, இந்த எக்ஸ்ட்ரா வேரியபிள் லூப் அது இந்த சைடு இருக்கிற மாதிரி இருக்கும். அது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். சரியா? சரி, இப்ப 5 days to 3 days end. ஓகே, இதெல்லாம் என்ன சார்? GGGCGU இதெல்லாம் வந்து குவானைன், சைட்டோசின், யுராசில். இங்க டி இருக்கான்னு பாருங்க. உள்ள டி இருக்கவே இருக்காது. அதுக்கு பதிலா என்ன இருக்கும்? யுராசில் இருக்கும். யூ, ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் டைமிங் யுராசில். சரி, சோ இதுல நல்லா கவனிங்க. 5 days to 3 days. 3 days என்றுதான் நம்ம அமினோ ஆசிட் அக்செப்டார் ஆர்ம் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆர்ம் இட்ஸ் a double helix. டபுள் ஹெலிக்ஸ்னா இந்த மாதிரி இருக்கிறவா அப்படி சொல்றோம். போத் 5 days 3 days end of tRNA. பார்க்கிறதுக்கு டபுள் ஹெலிக்ஸ் மாதிரி இருக்கும். 7 base pairs are unpaired. 7 பேஸ் பேர்ஸ் இருக்கும், அது அன்பேர்டா இருக்குமா? அட் த 3 days end, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அட் த 3 days end 5 days to 3 days. நல்லா கவனிங்க, ஏன்னா இங்க இருந்தா 5 days ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிக்சரை நல்லா பாருங்க. இது அப்ப இது 5 days. 5 daysல இருந்து இங்க இது என்னது? 3 days. இந்த டைரக்ஷன்ல போகுது. இந்த டைரக்ஷன்ல இது இந்த 3 மட்டும், கடைசி 3 மட்டும் பாருங்க. CCA. இதான் சார் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 3 days end இல்ல, at the end of 3 days. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. இந்த அமினோ ஆசிட் எந்த எண்ட்ல அட்டாச் ஆகும்? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எந்த அமினோ ஆசிட்ல வந்து முதல்ல எந்த ஆம்னா அமினோ ஆசிட் அக்செப்டார் ஆம். இது ஒரு முடிஞ்ச ஒரு கொஸ்டின். அடுத்தது 5 daysல அட்டாச் ஆகுதா 3 daysல அட்டாச் ஆகுதான்னு கேட்பாங்க. ரெண்டாவது கொஸ்டின் 3 days end முடிஞ்சா. மூணாவது கொஸ்டின் அதோட சீக்வன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. CCA end. ACC என்றுன்னு சொல்லக்கூடாது, இப்படிதான் சொல்லணும். ஏன்னா 5 to 3 days தானே.
சிசிஏ எண்டு. அது எப்படி இருக்கும்? சி முதல் சி வந்து 5 டேஸ்ல இருக்கும். ஏ வந்து எங்க இருக்கும்? 3 டேஸ்ல இருக்கும். வித் OH, OH ஹைட்ராக்சில் அட் த டிப். இதுதான் சைட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் அமினோ ஆசிட். இந்த ஒரு அமினோ ஆசிட் படம் போட்டிருக்கா? இந்த அலனைன்னா இங்கதான் அட்டாச் ஆகும். சரியா? அப்ப இங்க வந்து கார்பாக்சில் குரூப் இந்த இருக்குல்ல COOH, a specific amino acid joined with the OH of amino acid, particularly இந்த A இந்த இருக்குல்ல கடைசி டாப்ல இருக்கு பாருங்க அடினைன், அதுல CCA தான் from amino acyl tRNA. இந்த tRNAவும் இந்த கார்பாக்சில் குரூப் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த அளவுக்கு ரொம்ப டீப். இது வந்து சிஎஸ்ஆர்ல கேட்டிருக்காங்க, பட் பிஜில அந்த அளவுக்கு டீப்பா கேட்டதில்ல. சரியா? அமினோ ஆசிட் உள்ள கார்பாக்சில் குரூப் COOH குரூப்பும், நல்லா கவனிங்க, அமினோ ஆசிட் உள்ள COOH குரூப்பும் CCA எண்ட்ல இந்த A அடினைன் OH குரூப். சரியா? இந்த OH குரூப் அங்க COOH குரூப், இதுக்கு நடுவுல to form the amino acyl tRNA இங்கதான் அட்டாச் ஆகும். இவ்வளவுதான் சார். இப்ப இவ்வளவு விஷயம் நான் சொன்ன பாத்தீங்களா, இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1. ரைட். அடுத்தது ரெண்டாவது சைட், ரெண்டாவது ஆர்ம், அது என்னன்னா டி சைஸ் சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் ரெண்டாவது இந்த இருக்கு பாத்தீங்களா, இங்க மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க. இந்த ஒரு நாம மாதிரி இது என்னன்னா கவனிங்க, இது என்னது? யுராசில். சரியா? இதுல நடுவுல இப்படி ஒரு கோடு மாதிரி இருக்கா? இந்த இருக்கு பாருங்க, இதுல கோடு மாதிரி இருக்கா? இப்படி என்னன்னா சூடோ யூரிடின் அப்படின்னு அர்த்தமா. நம்ம சை அப்படின்னு சிம்பிள் சொல்லுவோம் பிசிக்ஸ்ல, சையா அப்படின்னு நான் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். இதை நான் எப்படி சொல்லணும்னா சூடோ யூரிடின், இது பொய்யான யூரிடின், யுராசில் மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ அப்ப இது ரெண்டாவது ஆம். அப்ப டி சை நம்ம வாசிக்கிறது டி சை சி அப்படின்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. சரியா? அதுல நீங்க இந்த படத்துல பாருங்க, நீங்க இவ்வளவு ரொம்ப டீப் சார், இது இந்த அளவுக்கு பிஜில வந்தது இல்ல. இங்க பாருங்க, இதுல எல்லாம் ஏஜி ஏஜி சிசி இப்படியே வந்துட்டே இருக்கா. இந்த இடத்துல மட்டும் பாருங்க டி இருக்கா? டி என்ன சார் டீ இருக்கான்னு சொன்னீங்க, திடீர்னு இங்க டி இருக்கு. டி பக்கத்துல அதான் டி, நல்லா கவனிங்க, இந்த இதை மட்டும் பாருங்க, டி சை சி. சைன்னா என்னது? சூடோ யூரிடின், அதாவது பொய்யான யூரிடின். அந்த அந்த இந்த இடத்துல டி இருக்கிறது வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும். அதாவது தைமின் சூடோ யூரிடின் சைட்டோசின். ஆம், பர்டிகுலரா இங்க இருக்கும். இது வந்து சூடோ யூரிடின் ஃபார் அன்யூசுவல் பேஸ். இது வந்து யூஸ்ஃபுல் பேஸ் கிடையாது, இது வந்து ஒரு அன்யூசுவல் பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். So this arms also it's a consist of the stem and loop. ஒரு லூப் மாதிரி இருக்கும். The stem contain a 5 base pair. இதுல மொத்தம் 5 base pair இருக்குமா. Outermost of that this base pair maximum பாருங்க cytosine guanine தான் நிறைய இருக்கும். cytosine guanine. The loop contain the 7 unpaired nucleotides இருக்குமா. This loop contain a ribosomes recognition site நோட அடுத்து நம்ம சொல்லுவோம். ribosomes வந்து இங்க recognize பண்ணனும்னு சொல்றாங்க. சரியா? ரைட். அடுத்து மூணாவது ஆர்முக்கு வருவோம். இந்த டி லூப். டி ஆர்ம் சொல்லலாம், இல்ல டி லூப்னு சொல்றோம். ஏன் டின்னு சொல்றோம்னா இந்த பாத்தீங்களா கலர் மாத்தி இருக்கேன் பாருங்க. சரி, இதை லைட்டா ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம மெட்டீரியல் டயக்ராம் நான் கொடுத்துக்க மாட்டேன். டயக்ராம் வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஓகே, ரைட். டி அதாவது டி ஆர்ம். திஸ் ஆர்ம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஸ்டெம் ஆர் லூப் வித் தட் அன்யூசுவல் பைரிமிடின் நியூக்ளியோடைட் ஆஃப் டைஹைட்ரோயூராசில். அதுதான் அப்படி பேரு, டைஹைட்ரோயூராசில். DHU ஆர்ம் அப்படின்னு சொல்லலாம். DHU ஆர்ம், இந்த ரெண்டு இடத்துல டி இருக்கு பாருங்க, அதுக்கு. So 4 base pair stems with the loop containing the dihydrouridine. It's recognized in the site of the specific enzyme. நல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அமினோ ஆசிட் சைட். ரெண்டாவது என்ன சொன்னேன்? இந்த லூப் ரைபோசோம்ஸ் ரெகனைஸ் பண்ணக்கூடாது. மூணாவது என்னது? டி லூப். டி லூப் வந்து ஸ்பெசிபிக் என்சைமை ரெகனைஸ் பண்ணணும். particularly amino acyl tRNA synthetase that activate that amino acid. இதுதான் இங்க ஒரு என்சைமை சிந்தேஸ் பண்ண ரெகனைஸ் பண்ணுமா, இது அமினோ ஆசிடை ஆக்டிவேட் பண்ணுமா. இதோட ரோல் என்னன்னா play important role for stabilization of tRNA in the tertiary structure. primary secondary tertiary structure சொல்றோம்ல, அப்ப இந்த டி லூப் வந்து இந்த tRNA ஓட ஸ்டெபிளைசரா வச்சுக்குமா.
அதான் அதோட முக்கியமான தேர்ட் லூப்னு சொல்றது. அடுத்தது ஃபோர்த் லூப். ஃபோர்த் லூப் வந்து ஆன்டிகோடான் லூப் கீழே இருக்கும். சரியா? So anticodon loop actually this arm also contain a stem or loop. The stem consists of 5 base pairs of loop. 5 base pair இருக்குமா. சரியா? That is called anticodon loop. Loop 2 னு சொல்லலாம். It contains 7 unpaired nucleotides are present in that. Out of 7 la the 7 unpaired nucleotides, out of the 7 unpaired nucleotides, the middle 3, இந்த கடைசி 3 இந்த உள்ள நம்பர் போட்டுருக்கு பாருங்க. தெரியலன்னா திரும்ப இந்த அழிக்கிறேன், உங்களுக்கு புரியும். இந்த தெரியுதா? இப்ப உள்ள நம்பர் போட்டுருக்கு பாருங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த 1 இது 1 2 இது 3 போட்டுருப்பாங்க. இந்த middle 3 form of that, this is called anticodon. The anticodon to recognize the code of mRNA. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் mRNA. இந்த mRNA கோடோட இது கரெக்டா ரெகனைஸ் பண்ணும். எப்படி ரெகனைஸ் பண்ணணும்னா இதை மட்டும் அப்படியே பாருங்க. இதை எப்படி சார் ரெகனைஸ் பண்ணணும்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான், அந்த சாக் ஆஃப் ரூல் படி ரெகனைஸ் பண்ணும். இதை வச்சுதான் கரெக்டா ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸா அட்டாச் பண்ணும். இப்ப இந்த சிசிஜி, இப்ப என்ன புரியும்படி சொல்றேனே, ஏயுஜி இதான் இனிஷியேஷன் கோடா. ஓகேவா? இந்த இடத்துல எம்ஆர்என்ஏ ஏயுஜின்னு இருந்தா கரெக்டா மித்தியோனைன் அப்படின்னு ஒரு அமினோ, இதான் மித்தியோனைன் ஃபார் அமினோ ஆசிட் ஏயுஜி. அந்த அமினோ ஆசிட் தான் இங்க என்ன செய்யும், இந்த இடத்துல நம்ம அட்டாச் ஆகும், வந்து இங்க கரெக்டா இங்க ரெகனைஸ் பண்ணும். நான் பின்னாடி இதை பத்தி புரோட்டீன் சிந்தசிஸ் வரப்போ சொல்றேன். So these are the important points regarding that tRNA. ஒரு tRNA இந்த அளவுக்கு இருக்கும். இந்த இதுவும் ஒரு டயக்ராம் தான். சரியா? ஆல்மோஸ்ட் 77 சப் யூனிட்ஸ் இருக்கும் டோட்டலா வந்து. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. வேற இதுல அமினோ ஆசிட்ஸ் பொறுத்தளவு ரொம்ப நான் திரும்ப லைட்டா ரீகால் பண்றேன். இந்த 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 பிக்சரை வச்சு கூட the terminal வந்து என்ன சீக்வன்ஸ்னு கேட்பாங்க. that sequences are என்னது, CCA. சரியா? இது ஒண்ணு. அடுத்தது வந்து ஆன்டிகோடான் சைட்ல இந்த கோடான் சைட் எதோட கம்பைன் ஆகும்னு கேட்பாங்க. mRNA. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். mRNA தான் கம்பைன் பண்ணும். சரியா? அடுத்து இது என்ன லூப்னு கேட்பாங்க. இது வந்து ரைபோசோம் ரெகனைசேஷன் சைட். இந்த லூப் வந்து ரைபோசோம் ரெகனைசேஷன். டி லூப் என்னன்னு சொன்னேன் நானு, இது வந்து என்சைமை வந்து ரெகனைஸ் பண்ணக்கூடிய, அமினோ ஆசிட் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய என்சைமை ரெகனைஸ் பண்ணக்கூடிய சைட். So these are the important points into that. Most of that unusual base of that methionines அப்படின்னு நிறைய இருக்குது இதுல. சரியா? சோ இது ஒரு tRNA எடுத்துக்கிட்டா இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே tRNA ல இருக்கும். அது நீங்க பார்த்துக்கோங்க. சோ இதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஜ் நம்பர் 8ல ஒரு RRNA, mRNA and tRNA அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன், இந்த இது RRNA ஒவ்வொருக்கு மீனிங் சொல்லியிருக்கோம். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க சார். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. மெட்டீரியல் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா mRNA நம்மளுக்கு தெரியும், tRNA நம்மளுக்கு தெரியும், ரைபோசோமல் RNA தெரியும். அதை தாண்டி HNRNA, SNRNA, SNORNA, SCRNA, TMRNA, இதெல்லாம் என்ன மீனிங் தெரிஞ்சுக்கணும். அதோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இதுல டைப்ஸ் ஆஃப் DNA, எஸ், இதுதான் 3 RNA கூட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் 3. அதே பேஜ் நம்பர் 8. இதெல்லாம் நான் ஒன்னொன்னா ரீட் பண்ணி டைப் வேஸ்ட் பண்ண வரும்ல சார். மொத்த பேஜ் நம்பர் 8 9ல கொடுத்துருக்கேன், அது நீங்க பாத்துக்கோங்க. அது மாதிரி டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இது பேசிக் தான். இதுல கூட கொஸ்டின் கேட்கலாம். ஒரு டிஆர்ல கேட்டாங்க. நான் ஏற்கனவே நடத்தும் போது சொன்னேன், டிஎன்ஏ நடத்தும் போது டிஎன்ஏ உள்ள சுகர் பேர் என்ன, டிஆக்சி ரைபோஸ் பென்டோஸ் சுகர். இது வந்து ரிபோஸ் சுகர். இதெல்லாம் இது டிஆர்ல கேட்ட கொஸ்டின் தான். சரியா? பேஜ் நம்பர் 8 9 10 அதுல ஃபுல்லாவே இருக்கும். 10லயும் அந்த டேபிள் டயக்ராம், difference between the DNA and RNA. Yes. இதுல ஃபுல்லாவே ஒரு டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ், இதெல்லாம் நான் நீங்க ரீட் பண்ணாலே புரியும். இவ்வளவு நேரம் நடத்துறதா ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மற்றபடி அதுக்கு அடுத்து சைஸ் வேரியஸ் இந்த டிஎன்ஏ மாலிகுல் அதோட ரீட் பண்ணி விடுங்க. அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணு கிடையாது. ஓகே, சப்மிட் பண்ணுங்க. உங்களா இந்த பிளாஸ்மிட்ஸ் என்ன அதெல்லாம் நீ என்னன்னு பாத்துக்கோங்க. அடுத்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் இது ஏற்கனவே நம்ம பார்த்ததான் சார். இந்த 3 டைப் ஆஃப் டிஎன்ஏ, A DNA, B DNA, Z
DNA தான் இங்க சொல்லியிருக்காங்க. நம்ம D and Z also it will be mentioned that இதுல வாட்சன் கிரீக் நல்லா கவனிங்க. ZDNA ரொம்ப முக்கியம். வாட்சன் கிரீக் DNA எதுன்னு கேட்டா BDNA. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வேற இல்ல சொல்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாரு. பேஜ் நம்பர் 11 வாங்க. இங்கே ADNA BDNA ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம். ABZDNA. ஓகே, அதுல சுகர் பேக்கிங் எப்படி இருக்கும், அது எதோட இணையும் சொல்லி ஜஸ்ட் நீங்க கொடுத்துருக்கோம். அது நீங்க பாத்துக்கோங்க. சப்போஸ் அந்த டேபிள்ல கொஸ்டின் மிஸ் ஆனா பேஜ் நம்பர் 11ல இந்த டேபிள் இருப்பாங்க. இந்த டேபிள் வந்து கன்ஃபார்மா கொஸ்டின் வரும். ஏன்னா அந்த டேபிள்ல சொல்லாத விஷயங்கள் இந்த டேபிள்ல சொல்லியிருக்கேன். அங்கேதான் மிஸ் ஆனா நிறைய இது ரிப்பீட் ஆகும். அந்த ஹெலிக்ஸ் சென்டர் வந்து ஒரு நிமிஷம் சார். ZDNA வந்து லெஃப்ட் ஹேண்டட், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். அதே மாதிரி இந்த பிட்ச் அதாவது டர்ன் ஆஃப் ஹெலிக்ஸ் சொல்லுவோம் தெரியுமா, அது ZDNA மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துருங்க சார். 45.6 ஆம்ஸ்டாங். இது டிஆர்ல கேட்ட கொஸ்டின் சார். பிஜில பாருங்க, நீங்க என்ன குறை சொல்லவே முடியாது. இந்த பாத்தீங்களா, இந்த டேபிள் இந்த இடத்த கொடுத்துருக்கா, நீங்க படிக்கல நான் என்ன செய்ய அப்படின்னு நான் எஸ்கேப் ஆயிடுறேன். நீங்க படிக்கணும், வேற வழியே கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்ல, இந்த ZDNA டர்ன் ஆஃப் ஹெலிக்ஸ் கேட்டாங்க. 45.6 ஆம்ஸ்டாங். நான் இருக்கு இந்த பக்கம் 16ஆம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். இதுல BDNAல அதுல BDNA தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதான் வாட்சன் கிரீக் DNA. அது கூட ஒரு கொஸ்டினா வரலாம். வாட்சன் கிரீக் DNA எந்த டிஎன்ஏ? பி டைப் ஆஃப் டிஎன்ஏ. அதுல பி ஃபார்ம் பேஜ் நம்பர் 11ல பி ஃபார்ம்ல ஹேண்ட் ரிட்டனா அந்த ஒரு 5ஆவது பாயிண்ட் ஏதாவது எழுதியிருக்கேனா? அட்ஜஸ்டன்ட் சுகர் ஹேட். நோ சார். சரி, நான் சொல்றது மட்டும் எழுதுங்க. அந்த பி ஃபார்ம்ல ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. அதுல நீங்க ஏற்கனவே சொன்னதான். 5ஆவது பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. adjacent sugars have same orientation. ஒரே மாதிரி இருக்குமா பீட் ஃபார்ம்ல? adjacent sugarsனா தெரியும்ல, பெண்டோ சுகர் have same orientation. அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கோங்க. பட் ஏ ஃபார்ம் Z ஃபார்ம் அதுல நீங்க அப்படியே இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. இதுல சூப்பர் காயில் டு ரெக்கார்ட் தட், இதுல மெயினா வந்து அந்த ஹை சால்ட் கண்டென்ட், அதனால சில என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். DNA சூப்பர் காயிலிங்னா அந்த ஒரு இதுலதான் வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், சாரி அப்படி சொல்லக்கூடாது, ரைட் ட்விஸ்டட் லெஃப்ட் ட்விஸ்டட். நம்ம ரைட் ஹேண்டட் அப்படின்னு சொல்றோம்ல, லெஃப்ட் ஹேண்டட்னா அது எதை வச்சு சார் சொல்றாங்க? நம்ம இந்த ZDNA மற்ற டிஎன்ஏக்கு எப்படி டிஃப்ரெண்ட், சரியா? அதையும் இதுல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் சூப்பர் காயிலிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல நான் ஏற்கனவே சொன்னதான், த ரைட் ஹேண்டட் ஃபார் பி டைப் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இட்ஸ் அ சூப்பர் காயில்டு ஃபார் தட் பாசிட்டிவ். நல்லா கவனிங்க, டிஆர்பில கேட்ட கொஸ்டின். ஏன்னா பேஜ் நம்பர் 12 நான் ஏரியா எந்த ஏரியான்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கையில இருக்கிற மெட்டீரியல் வச்சு பேஜ் நம்பர் 12ல பாசிட்டிவ் நெகட்டிவ் சூப்பர் காயிலிங் டைட்டில் இருக்கும் பாருங்க. அதுல சூப்பர் காயில் ஃபார்ம் தட் பாசிட்டிவ். ஆனா இதுல என்னன்னா 12th புக்ல டிஎன்ஏ நெகட்டிவ் சார்ஜ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க 12th புக் பாட்டனில இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா? அது ஏன் அந்த கீழே கொடுத்துருக்கோம்? இது வந்து ஆக்சுவலா பாசிட்டிவ். அந்த சூப்பர் காயில் ஃபார்ம் த பாசிட்டிவ், the twisted the opposite direction in the double helix, the left handed the B type. அந்த மாதிரி இருக்கும்போது the super coil form that negative. அது மாறும்போது நெகட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. DNA is a negative charge அப்படின்னு சொல்றது. DNA is isolated from the cells in the commonly is a negatively super coiled. இதுதான் 12th bookல கொடுத்திருக்காங்க. 12th bookல அந்த கீழ இருக்கு பாத்தீங்களா, DNA isolated from cells is commonly negatively super coiled by 6 turns per அந்த ஒரு ஹெலிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மட்டும் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். அதே மாதிரி இந்த லெஃப்ட் ரிலாக்ஸ் ஆகிறது அது எப்படி இருக்குது? இப்ப நீங்க பேஜ் நம்பர் 12ல
ஃபர்ஸ்ட் ஏ டயக்ராம், பி டயக்ராம், சி டயக்ராம், இந்த 3 டயக்ராம் பாருங்க. இதான் வந்து நார்மலா ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். சரியா? நீங்க நீங்க மேனுவலா இப்ப என்ன நேரடியா பார்த்தா தெரியும். இப்ப ட்விஸ்ட் எப்படி எடுத்துக்கிறது? ஏதோ ஒரு ரப்பர் பேண்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கையில போடுற ஒரு ரப்பர் பேண்டு. சரியா? அது நேரா இருக்கு. இதான் ஏ டயக்ராம். அத நம்ம ரைட் சைடு இப்படி ட்விஸ்ட் பண்ணா 8 மாதிரி வருமா? லெஃப்ட் ஹேண்டையும் ட்விஸ்ட் பண்ணலாமா? இப்படி இந்த சைடும் ட்விஸ்ட் பண்ணாலும் 8 மாதிரி தான் வரும். இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த டயரத்தை பாருங்க. இப்ப அதுல ஏதாவது நான் எழுதியிருக்கேனா? 12th பேஜ்ல ஹேண்ட் ரைட்டனா ஏதாவது எழுதியிருக்கேனா? சரி. இப்ப நான் சொல்றது மட்டும் ரிலாக்ஸ்டுன்னு ஒண்ணு இருக்கா? ரெண்டாவது டயக்ராம் நெகட்டிவ் இருக்கா? அதுல வித்தின் பிராக்கெட்ல நான் சொல்றது எழுதுங்க. லெஃப்ட் ஹேண்டட் அப்படின்னு எழுதுங்க. நெகட்டிவ் இருக்கா? லெஃப்ட் ஹேண்டட்னு எழுதுங்க. அதே பாசிட்டிவ் இருக்கா? அது ரைட் ஹேண்டட்னு எழுதுங்க. ரைட் ஹேண்டட், HANDARED. இதெல்லாம் ரன்னிங் மேட்டர்ல இருக்கு. நீங்க சரியா வாசிக்க மாட்டீங்கன்னா நான் எழுத சொல்றேன். சோ இப்ப லெஃப்ட் ஹேண்டட்னா லெஃப்ட் பக்கம் இப்படி நம்ம அந்த ஒரு ரப்பர் பேண்ட் அப்படி ட்விஸ்ட் பண்ணலாம். ட்விஸ்ட் பண்ண இந்த மாதிரி கேஸ நெகட்டிவ்னு சொல்றோம் சார். ரைட் ஹேண்டல்ல நம்ம ட்விஸ்ட் பண்ணா அது பாசிட்டிவ்னு சொல்றோம் சார். இவ்வளவுதான் உள்ள விஷயம். இதை மட்டும் ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க, PhD பண்ணிட்டு இருக்காதீங்க. போதும். சரியா? ரைட். இப்ப போதும், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் போதும். அடுத்த டாபிக் போவோம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். கன்ஃபார்மா ஒரு क्वेश्चन வரும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல சாரி 1 minute. Yeah. ஓகே. இதுல 2 டைப் ஆஃப் டயக்ராம் நான் சொல்லியிருக்கேன். சரி பாத்துக்கலாம், ஒண்ணு நான் பார்ப்போம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கன்ஃபார்மா ஒரு क्वेश्चन வரும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல கிளாஸ் நல்லா கவனிங்க. பேஜ் நம்பர் 13 டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் டூரிங் தட் எங்க சார் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டா செல் சைக்கிள்ல முக்கியமா எஸ் ஃபேஸ்ல நடக்கும். நாங்க இந்த எழுதியிருக்கேன் பாருங்க. G0, G1, S, G2, M, C. இதுவும் எழுதி வச்சு மெட்டீரியல் இருக்கா? இந்த சீக்வன்ஸ் இருக்காது மெட்டீரியல்ல. ஏன்னா இது வந்து செல் டிவிஷன்ல வரும், செல் சைக்கிள்னு ஒரு டாபிக்ல வரும். இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? சோ யூஜினா கன்ஃபார்மா இந்த சைக்கிள் கேட்பாங்க. யூஜி. சரி. G0, G1, S ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் இந்த எஸ் ஸ்பேஸ்ல தான் என்ன நடக்கும்? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். சிந்தட்டிக் ஸ்பேஸ். அடுத்து G2, அடுத்து மைட்டாட்டிக் ஸ்பேஸ், அடுத்து சைட்டோகைனசிஸ் ஸ்பேஸ். ஓகேவா? கடைசில சி வந்து சைட்டோகைனசிஸ் அர்த்தம். ரைட். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இது சும்மா கதை மாதிரி தான் இருக்கும். கரெக்டா எந்த இடத்துல கொஸ்டின் வரும்னு கிளியரா நான் சொல்லுவேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Origin of replication. The replication always takes place from that 5 days end to 3 days end. இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரிப்ளிகேஷன் எப்பயுமே எப்படிதான் நடக்கும்? 5 days to 3 days தான் நடக்கும். இதுதான் கொஸ்டின். அடுத்த ஆப்ஷன் 3 to 5 இருக்கும். அது தவறு. இது எப்படி நீங்க ஞாபகம்? இப்ப mRNA எப்படி சார்? mRNA கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். mRNA வந்து எப்படி இருக்கும்? 5 days ஆரம்பிச்சு தான் 3 days சொன்னோம். இந்த பிக்சரை கூட நீங்க பாருங்க. இந்த பாத்தீங்களா? 5 days. இதுல இருந்து அப்படியே போகும். இந்த பாருங்க. இந்த ஆரோ மார்க் போடுறா. இங்க என்ன இருக்கு? 3 days. அதே மாதிரி இங்க இதையும் பாருங்க. இது 5 days-ஆ? இப்படியே போய் எங்க முடியுது? 3 days. சோ எப்பயுமே ரிப்ளிகேஷன் ஆல்வேஸ் ரிப்ளிகேஷன் அக்கர்ஸ் இன் 5 days to 3 days. இத மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. சரியா? 5 days to 3 days. ஓகே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பப்ப காஃப் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். சோ இது ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தி ஸ்டாண்ட் இட்ஸ் பர்టిక్యులர்லி தி பாயிண்ட். எந்த இடத்துல ரிப்ளிகேஷன் நடக்குதோ அந்த பாயிண்ட்க்கு பேர் தான்
ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். நல்லா கவனிங்க, நிறைய புக்ல இல்ல மெட்டீரியல் கூட ஓரி ஓரி ஓரின்னு சொல்லுவாங்க. சில பேர் நடத்தும் போது ஆரிஜின் சொல்ல மாட்டாங்க, ஓரி ஓரி ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஓரி ORI மேபி சில சிஎஸ்ஆர் சிலட்ல ஆரிஜின் கூட கொடுக்காம ஓரி ஆஃப் ஆர்கன் பிளேஸ் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்காக இவ்வளவு நான் சொல்றேன். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொன்னாவே அவன் ஓரின்னு சொல்லிட்டாவே நீங்க அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த வார்த்தை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்க ஓரி ரெப்ளிகேஷன் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஓரி அப்படின்னாவே ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். தெரிஞ்சுக்கோங்க இந்த பாயிண்ட். நிறைய எக்ஸாம் பாயிண்ட் வந்திருக்கு. ஸ்டாண்டர்ட் புக்ல எல்லாம் சும்மா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் எல்லாம் கொடுக்க மாட்டான், ஓரி அவ்வளவுதான். டி ராபர்ட்ஸ் புக்லாம் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. சரியா? சரி, விச் யூஸ்லி சரி. இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னேன், ஒவ்வொன்றும் ஒரு கொஸ்டின் தான். 5 days to 3 days ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. எங்க ஆரிஜின் ஆகுதோ அந்த இடம் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொல்றோம். சரி, யூஸ்லி எந்த இடத்துல சார் இந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் ஆரிஜின் ஆகும்னு கேட்டா அடுத்த கொஸ்டின் அடினைன் அண்ட் தைமின் பேஸ் பேர். அதாவது அடினைன் குவானின் சைட்டோசின் தைமின் அந்த இருக்கு பாத்தீங்களா, இது இந்த பேஸ் பேர்ல தான் மேக்சிமம் இது நடக்குமா. யூஸ்லி ரிச் இன் தட் அடினைன் அண்ட் தைமின் that facilitate for unpairing. unpairing என்னது, பேர்னா ஜோடி சேர்த்தல், அன்பேர்னா ஜோடியை வந்து பிரிக்கிறது, அதான் அன்பேர். அப்ப அன்பேர் எங்க நடக்கும், இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல அன்பேர் ஆகுது. அப்ப மேக்சிமம் அடினைன் தைமின் எங்க இருக்கும் அங்கதான் அன்பேர் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றது. சிம்பிளா புரியுதுக்காக சொல்றேன். இல்ல இந்த டயரத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த டயரத்துல இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஆரிஜின். பர்டிகுலர் இது வந்து பிரேக் ஆகுறது எல்லாமே அந்த இடத்துல நடக்கக்கூடியது, அதான் ஆரிஜின் சொல்லக்கூடியது. சரியா? ரைட். ஸோ ரிப்ளிகேஷன் இந்த ப்ராசஸ் ஒன் டைரக்ஷன் தான், அல்ல யூனி டைரக்ஷன் தான், வேற எந்த டைரக்ஷன் நடக்காது. இட்ஸ் யூனி டைரக்ஷனல். பட் எதுல, இந்த கேஸ் ஆஃப் தட் லோயர்ல, அதாவது ப்ரோகேரியட்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ், மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிக், பாக்டீரியால கேட்கலாம் கொஸ்டின். சார் இதுல அந்த அளவுக்கு ஆனா யூஜில இருக்கிற சிலபஸ் கூட உங்களுக்கு கிடையாது சார், நான் உண்மையே சொல்றேன். அங்கெல்லாம் யூஜி சிலபஸ் எப்படி இருக்கும் தெரியுமா, ரிப்ளிகேஷன் ஆஃப் ப்ரோகேரியாட், ரிப்ளிகேஷன் ஆஃப் யூகேரியாட், அப்படிலாம் சிலபஸ் இருக்கு சார். இங்க வெறும் ரிப்ளிகேஷன் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட் படிக்க வேணாமா? கேட்கலாம். கேட்கணும்னா அவன் கேட்காம இருக்கக்கூடாது, அவுட் ஆஃப் போர்ஷன் அப்படிலாம் சொல்ல முடியாது. யூஜில அது ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க வெறும் ரிப்ளிகேஷன் சொல்றோம். ப்ரோகேரியட் யூகேரியாட் என்ன டிஃபரெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். ஜென்ரலா கேட்டா யூகேரியாட்டில் தான் கேட்பாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை சொல்றோம்னா, இப்போ ப்ரோகேரியட்டிக் ரிப்ளிகேஷன் சொன்னா யூனிடைரக்ஷனல், யூகேரியாட்டிக் ரிப்ளிகேஷன்னா பை டைரக்ஷனல். ரெண்டு டைரக்ஷன் நடக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த டைரக்ஷன்ல ஒண்ணு நடக்குதா, இந்த டைரக்ஷன்ல ஒண்ணு நடக்கும் யூகேரியாட் பொறுத்தளவு. ஸோ சிங்கிள் ரிப்ளிகேஷன் யூனிட் we are called as ரிப்ளிகான். யூஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின். எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த ஜீன் அப்படின்னு சொன்னா சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்றோம்ல, ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் மியூட்டேஷன், தட் இஸ் கால்ட் மியூட்டான். அதே மாதிரி தான் ரிப்ளிகேஷன்னா ரிப்ளிகான். ரிப்ளிகான், மியூட்டான், சிஸ்ட்ரான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப ரிப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அன்காயிலிங் த டிஎன்ஏ. ஃபர்ஸ்ட் காயில் இந்த படம் போட்டிருக்கேன் பாருங்க, இப்படி காயிலா இருக்கும். இப்ப இது டபுள் ஸ்டாண்டா சிங்கிள் ஸ்டாண்டா அப்படி மாத்தணும், இப்படி சிங்கிள் ஸ்டாண்டா மாத்தணும். அப்ப என்ன நடக்கணும், இந்த நடுவுல உள்ள ஹைட்ரஜன் பாண்டை பிரேக் பண்ணணும். சும்மா பிரேக் பண்ணுமா சரி, இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். எல்லாமே என்சைம், அதோட ரோல் இதுதான் கேட்பாங்க. இதுல ப்ரோகேரியட்ல எப்படி இருக்கும், யூகேரியட்ல எப்படி இருக்கும். நான் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா பயங்கரமா கொடுத்துருப்பேன். நீங்க இந்த இடத்துல வேணா சிம்பிளா இருக்கும், இன்னொரு ஏரியால கொடுத்துருப்பேன் பாருங்க, மிஸ் ஆகவே ஆகாது கொஸ்டின். சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்சைம் வந்து, அந்த என்சைம் பேர் என்னன்னா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் என்சைம் ஹெலிகேஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அன்வைண்டேஸ். வைண்டிங் என்னது, சுத்துறது. அன்வைண்டிங்னா சுத்துனதை எடுக்கிறது. அப்ப இந்த ஹெலிகேஸ் என்சைம் உள்ள வந்தோடனே இந்த பாருங்க உடைக்குதா, எதா ஹைட்ரஜன் பாண்டை உடைச்சு டபுள் ஸ்டாண்டா சிங்கிள் ஸ்டாண்டா மாத்தும். இதுதான் ஃபர்ஸ்ட். சரியா? ரைட். அண்ட் இட் யூசிங் தட் ஏடிபி, that time the ATP will be spent, the source of energy. சரியா? at the time of unwinding they create the tension. சொல்ல புரியுதா? அப்ப வந்து ஒரு அன்வைண்டிங் டயத்துல என்ன செய்யணும், ஒரு கிரியேட்
ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுமா, அதை ரெடியூஸ் பண்றதுக்கு இன்னொரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் பேர் என்னன்னா டோப்போ ஐசோமரேஸ். அந்த என்சைம் பேர் என்னன்னா டோப்போ ஐசோமரேஸ் இந்த கேஸ் ஆஃப் யூகேரியாட்ஸ். இதே இந்த கேஸ் ஆஃப் ப்ரோகேரியட் ஜெனரலா கேட்டா நீங்க டோப்போ ஐசோ இல்லைன்னா ஆப்ஷனை வச்சுட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. இல்ல ஸ்பெசிபிக்கா அவங்க சில கொஸ்டின்லயே ப்ரோகேரியட் கேட்டா கைரேஸ் ஆன்சர். இதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஹெலிகேஸ் டென்ஷனை குறைக்கிறது யாரு? ப்ரோகேரியட்ல டோப்போ ஐசோமரேஸ், சாரி கைரேஸ். யூகேரியட்ல டோப்போ ஐசோமரேஸ். ஸோ அதான் அதோடைய முக்கியமான அடுத்த என்சைம்ஸ். சரியா? ரைட். இப்ப என்ன நடக்கும்? பிரேக் ஆஃப் தட் ஹைட்ரஜன் பாண்ட். இந்த இதான் வந்து ஸ்டாண்ட் வச்சுல இப்படி பிரேக் ஆயிட்டுனா ரெண்டு ஸ்டாண்ட், டபுள் ஸ்டாண்ட் சிங்கிள் ஸ்டாண்டா மாறிடும். அப்ப பாக்குறதுக்கு ஒய் ஷேப்டா இருக்கும். அந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஒய் ஷேப்ல இருக்கும். இதுக்கு பேர் தான் ரிப்ளிகேஷன் ஃபோர்க். பேஜ் நம்பர் 13ல கூட இருக்கும். ஸோ போத் ஸ்டாண்ட். அப்ப இப்ப இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் இட் வில் பி ஆக்ட் அஸ் எ டெம்ப்ளேட். ஏன்னா இதுதான் டெம்ப்ளேட் ஆக்ட் பண்ணும், இதுதான் டெம்ப்ளேட் ஆக்ட் பண்ணும். ஆக்ட் பண்ணி அதோடைய பேஸ் பேர் அடுத்த ஜோடியை சேர்க்கும். ஸோ போத் ஸ்டாண்ட் ஆஃப் த டிஎன்ஏ கேன் பி ஃபங்க்ஷன் அஸ் எ டெம்ப்ளேட். ரெண்டுமே டெம்ப்ளேட் ஆக்ட் பண்ணும். So it separated the stand. It's a stabilizing the single stand. A double stand வந்து single stand DNA binding வருது. அத பேஜ் நம்பர் 13ல கொடுத்திருக்கேன் பாருங்க. ரெண்டு சிங்கிள் ஸ்டாண்டா மாறிடுச்சு. அந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்னு சொல்றது. ரைட். இப்போ என்ன நடக்கும்னா இது நடந்துருச்சா, அடுத்தது ஆக்டிவேஷன் ஆஃப் த நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைடு ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகும். The DNA found the freely floating in the nucleoplasm. அதாவது நியூக்ளியோபிளாசத்துல நியூக்ளியஸ்ல அங்கங்க அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கும். அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும். Which undergo that phosphorylation in the presence of that enzyme, phosphorylase that enzyme. இதுல deoxy adeno triphosphatase, DATP, DGTP, D னா டயாக்சி, TTP, CTP அது எல்லாம் இதுல வரும். சரியா? ரைட். அப்ப இது எல்லாமே ரெடி ஆகுது. நியூக்ளியோடைடு ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கடுத்து என்ன செய்யணும்? இதுக்கு பேஸ் பேரா இதோட ஜோடிக்கு செயின் வந்து இனிஷியேட் ஆகணும். அப்ப முதல்ல யாரு இனிஷியேட் பண்ணுவா? இந்த செயினை இனிஷியேட் பண்றவங்க ஒருத்தர் வேணும்ல, ஒரு என்சைம் வேணும்ல. தட் இஸ் கால்ட் RNA பிரைமர். RNA பிரைமர் இதுல இருக்கான்னு பார்ப்போம். பாருங்க, ஹெலிகேஸ் சொன்னேன். சரியா? இந்த இருக்கு பாத்தீங்களா, இவங்க தான் அவங்க RNA பிரைமர். நான் என்ன சொன்னேன்? 5 daysல ஆரம்பிச்சு 3 daysல தான் முடியும்னு சொன்னேன். அப்ப இங்கதான் ரிப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஸ்டார்ட் பண்றது யாரு? அதுக்கு ஒரு ஆள் தான். அது RNA primer. இதான் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். சரியா? replication will be initiated by RNA primer. இது அது என்ன சார் primer? Actually the primer is a small that a minimum 5 nucleotides. இந்த பாருங்க ஜோடி ஜோடியா அந்த ஒண்ணுனா அப்படி வருது பாத்தீங்களா, இதுல 5 நியூக்ளியோடைடா இருக்கும். The segment of RNA will be synthesized at 5 days and presence of the enzyme. இங்க primer சொல்றது இந்த ஜோடியா. சரியா? இதை நம்ம என்சைம் எப்படி சொல்றோம்? பிரைமேஸ் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். பிரைமர், பிரைமேஸ். இப்ப இங்க 5 days to 3 days போகுதா, அதே இந்த பக்கம் பாருங்க பிரைமர். இது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இது இந்த டைரக்ஷன்ல போகுது, இது இந்த டைரக்ஷன்ல போகுது. அதான் ரெண்டுமே தனியா நடக்கும். அப்ப the primer get attached at the 5 days end. 5 daysல அட்டாச் ஆகுது. இதான் ஃப்ரீ எண்ட். இதான ஃப்ரீ எண்ட். அட்டாச் ஆகி இப்படி போயிட்டே இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த பக்கமும் அட்டாச் ஆகி போயிட்டே இருக்கும். இது ஸ்பிளிட் ஆகும். அப்ப இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபோர்க் இப்படி ஜாயிண்ட் ஆக என்ன சொன்னா, இப்ப ஒண்ணுன்னா அட்டாச் ஆகி அது ஃபோர்க் மாதிரி. தட் ஃபோர்க் எண்ட் டு அதர் எண்ட் வில் பி லேட்டர் இட்ஸ் வில் பி ரிமூவ். தேவையில்லாத அப்படி ரிமூவ் போயிட்டே இருக்கும். அப்ப திஸ் கேப் வில் பி ஃபுல்டு வித் DNA பாலிமரேஸ் 1. சரி சார், இங்க பாருங்க, இப்ப ஒண்ணுன்னா வருது பாருங்க, ஃப்ரீ நியூக்ளியோடைட். இந்த பிக்சரை பாருங்க, இதெல்லாம் வந்து அங்கங்க கிடக்கும். இது ஆக்டிவேட் பண்ண உடனே ஒன்னொன்னா ஜோடி வரும். ஜோடினா ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, என்ன ஜோடி, எப்படி ஜோடி வரும்? அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். இந்த இதுதான் நம்ம வந்து சாக் ஆஃப் ரூல். இப்ப கரெக்டா இந்த இடத்துல அடினைன் இருந்தா இது ஜோடி யார் வருவா? தைமின் வருவாங்க. இங்க சைட்டோசின் இது சைட்டோசினா இருந்தா இங்க யார் வருவாங்க? குவானைன் வருவாங்க. கரெக்டா ஒண்ணுன்னா அந்த நியூக்ளியோடைட் ஃபுல்லா கொண்டு வரும். DNA polymerase 1. It's about that enzyme. சரி, இப்படி கொண்டு வந்து ஜோடி சேர்த்துட்டே இருக்கும். சரியா? ஒவ்வொன்றும் தனித்தனியா தான் இருக்கும். பட் that everything will be again it will be fused. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன என்சைம்னா DNA ligase. TR கேட்ட கொஸ்டின் சார்.
டிஎன்ஏ லைகேஸ். அதுதான் வந்து என்ன செய்யும், அந்த சின்ன சின்ன பிட்டுகளை ஃபுல்லா ஜாயின் பண்ணும். அதான் அதோட முக்கியமான ரோல். அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் பார்த்தீங்களா, இதான் டிஎன்ஏ பாலிமரேஸ் மொத்தமா அப்படி வந்து அது அப்படியே பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இப்ப பேஸ் பேரிங்னா ஜோடி சேர்றது. The deoxyribonucleotides, the triphosphate, it comes to the line, the opposite to that exposed to the nitrogenous base. அதான் பேஜ் நம்பர் 14ல இந்த படத்தை பார்த்தாலே நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதான் நான் இங்க எழுதி போட்டேன். தைமின் அடினைன்னா தைமின், குவானின்னா சைட்டோசின், சைட்டோசின்னா குவானின். அது எதோட வெறும் அது மட்டும் வராது, அந்த 3 பாஸ்பேட்டோட சேர்ந்து தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 பாஸ்பேட்டோட சேர்ந்து தான் வரும். ஓகே, பேஜ் நம்பர் 14ல பாருங்க, அந்த டயக்ராம் தெரியும். அப்ப அந்த 2 நம்ம தேவையில்லாத பாஸ்பேட், 2 பாஸ்பேட் நமக்கு தேவையில்லை, அதை ரிமூவ் பண்றோம். அதுதான் பாஸ்போரிலேஷன், pyrophosphate of that enzyme மூலம் the 2 phosphates will be removed to that time the energy will be released. Energy also we are getting the phosphate relief பண்ணும்போது. சரியா? So அப்ப extra 2 phosphate groups will be separated by the enzyme pyrophosphatase. அந்த மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 14ல கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. சரியா? ரைட். இங்க டிஎன்ஏ பாலிமரேஸ். எஸ் சார், ஒரு டவுட் சார். இங்க ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் வந்து மேல இருக்கும்போ அந்த ஆப்போசிட் சைடு எப்படி சார் பிரைமர் 5 பிரைம் டு கீழ இருந்து வரும்? எங்க சார் இல்ல ஆரிஜின் 2 டைரக்ஷன்ல நடக்கும் மிஸ். அது நான் ஒண்ணு நடத்தி முடிக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. அதாவது அதுல லீடிங் ஸ்டாண்ட் ஒன்னு இருக்கு, லாகிங் ஸ்டாண்ட் ஒன்னு இருக்கு. நீ முடிக்கல, கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பாருங்க. சரியா? அது இதுல வந்து இந்த இப்படி ஜாயிண்ட் ஆகி வந்துட்டே இருக்கும். இதுவும் அந்த டைரக்ஷன் தான் வரும். மேல இந்த 2 டைரக்ஷன் நடக்கும் மிஸ். இப்படி இதான் பை டைரக்ஷன் சொல்லக்கூடாது. நான் கம்ப்ளீட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. So DNA polymerase 3 now it's established that இது வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். எதுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. டிஎன்ஏல இந்த பாண்ட் நான் சொன்னேன். பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் எதுக்கு? சுகரையும் பாஸ்பேட்டையும் ஜாயின் பண்றது. அந்த ஒரு பாஸ்பேட் இருக்கு பாத்தீங்களா, to form that replicated DNA strand அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஜிப்பர் டூப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு ஜிப்பு மாதிரி, ஒரு பேக்ல ஜிப் இப்படி ஓபன் பண்ணு இப்படி க்ளோஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி தான் ரெப்ளிகேஷன் நடக்குமா. 2 strands DNA run anti-parallel. இது இந்த டைரக்ஷன் போனா இது இந்த டைரக்ஷன் போணும். அதான் இதுல சொல்றது. ஜிப்பு மாதிரி DNA strands having the 5 days and on that outer exposed side. நல்லா கவனிங்க. நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்களா, அவுட்டர் எக்ஸ்போர்ட் சைடு தான். அது என்ன சொல்லணும்னா லீடிங் ஸ்டாண்ட். மெட்டீரியல்ல 15 பேஜஸ்ல இருக்கு பாருங்க. எஸ், பேஜ் நம்பர் 14ல இருக்கு. அதுல 15ல கூட ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏல இருக்கு. அதுல இருக்கு. கரெக்ட் தான், கரெக்ட். அந்த 15 பேஜையும் பாத்துக்கோங்க, கீழ இருக்கு. இல்லனா இந்த 14லயும் கூட இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். 14 சரியா? 14 அந்த டைரக்ஷன் ஆரோமா இருக்கு, அது நீங்க பாத்துக்கோங்க. 15 or 14 ரெண்டுலயுமே. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்னொரு டவுட் சார். இப்போ லீடிங் ஸ்ட்ரெயின் வந்து அப்ப 5 டேஸ்ல தான் நமக்கு அந்த ப்ராசஸ் பிகின் ஆகுமா சார்? ஆமா, லீடிங் ஸ்ட்ரெயின் 5 டேஸ். அதே மாதிரி லாகிங் ஸ்ட்ரெயின்ல வந்து 3 டேஸ்ல தான் ஃபினிஷ்ட் எண்டிங் ஸ்டேஜ். இல்ல ஸ்டார்ட் ஆறது ரெண்டுமே 5 டேஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். டைரக்ஷன் பாக்குறோம். இங்க இது பாருங்க, இதுல இந்த மேல இந்த படத்தை பாருங்க. ஆக்சுவலா இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த கோடு தானே, இந்த கோடு மாதிரி இருக்குல்ல, இங்க என்னது 5 டேஸ் தான். முடிகிறது பாருங்க 3 டேஸ். இது இந்த டைரக்ஷன். இதே இங்க பாருங்க, இது 5 டேஸ் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். அப்ப இப்படியே இப்படிதான் வரணும். இந்த இடத்துல அட்டாச் ஆகி இப்படி வந்து எங்க முடியுது பாருங்க, 3 டேஸ். ஆன்டி பேரலல்ல நடக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? அப்ப இது எல்லாமே என்சைம்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஜிப்பர் டூப்ளிகேஷன் ரன் ஆன்டி பேரலல்லி. The DNA strand having that 5 days end on that outer exposure. இந்த இதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம், லீடிங் ஸ்டாண்ட். அதான் இந்த டயக்ராம் பாருங்கன்னு சொன்னேன். So other stand, அதாவது ஒன்னு வந்து DNA strand having the 5 days end and that outer exposed stand அப்படின்னு சொல்றோம், to form that leading stand. Other stand எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்மால் செக்மெண்ட், சின்ன சின்ன செக்மெண்டா வரக்கூடியது. இந்த செக்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், இங்க பாத்தீங்களா ஒக்கசாக்கி பிராக்மெண்ட்ஸ். இந்த செக்மெண்ட் பேர் தான், ஏன்னா அவர் கண்டுபிடிச்சவோ அவர் பேர் வச்சுட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஒக்கசாக்கி பிராக்மெண்ட் வந்து 30,000 to 40,000. சரியா? 40 lakhs கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் மெட்டீரியல்ல. நல்லா கரெக்ஷன் பண்ணிருக்கான்னு பாத்துக்கோங்க. சரியா? ஆக்சுவலா 30 to 40,000 நியூக்ளியோடைடு தான் இருக்குமா.
ஸோ த ஃப்ராக்மெண்ட்ஸ் வில் பி இந்த இடத்துல இது ஒவ்வொன்றும் ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இதுதான் ஜாயின் பண்றதுக்கு நான் என்ன நியூக்ளியோடைட் சொன்னேன், என்ன என்சைம் சொன்னேன், லிகேஸ். பேஜ் நம்பர் 14ல நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிட்டு பிட்டா இருக்கு பாத்தீங்களா, திஸ் ஜாயினிங் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் டன் பை தட் என்சைம் லிகேஸ். தட் இது வந்து லீடிங் ஸ்டாண்ட்ஸ் ஆர் சிந்தசைஸ் கண்டினியூஸ்லி. லீடிங் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கண்டினியூஸா சிந்தசைஸ் ஆயிட்டே இருக்குமா. வர 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 அப்படியே ஜோடி சேர்ந்துட்டே இருக்கும். சரியா? நீங்க இதுல நிறைய யூடியூப்ல இதோட வீடியோஸ் இருக்குது. நீங்க யாராவது இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்க, இல்ல நானும் பார்த்து போஸ்ட் பண்றேன். சரியா? இது ஜாயிண்ட் ஆயிட்டே இருக்கு. ஜாயிண்டா இது வந்து அந்த ஒவ்வொன்றும் ஜாயின் பண்றதுக்கு லிகேஸ் என்சைம். லீடிங் ஸ்டாண்ட்ஸ் ஆர் சிந்தசைஸ்ட் will be continuously. பட் லாகிங் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, லாகிங் ஸ்டாண்ட்னா இந்த இருக்குல்ல, இது இந்த பக்கம் இந்த ஸ்டாண்ட் லீடிங் கண்டினியூஸா, இது லாகிங் ஸ்டாண்ட். லாகிங் ஸ்டாண்ட் ஸ்மால் பீசஸ் தான், நம்ம சின்ன சின்ன பீஸா வருது பாத்தீங்களா, இதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒகசாகி பிராக்மெண்ட்ஸ். அப்ப இது டிஸ்கண்டினியூஸ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன், அப்படியே விட்டு விட்டா இருக்கிறவங்க அப்படி சொல்றோம். சரி சார், அப்ப அந்தந்த ஜோடியை வந்து சேர்த்துருச்சு, ரெண்டு பக்கம் அந்தந்த ஜோடியை சேர்த்துருச்சு. சரி, கரெக்டா சேர்த்துருக்குமா சொல்ல முடியாது. மேபி ஏதாவது மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பேர் தான் டிஎன்ஏ ப்ரூஃப் ரீடிங், இல்லைன்னா ப்ரூஃப் ரீடிங் ஃபார் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். சார் நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க. எது? டிஎன்ஏ ரீபேர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. டிஎன்ஏ ரிப்ளிகேஷன், டிஎன்ஏ ரீபேர். ரீபேர்னா இப்ப ஒரு எப்படி உங்களுக்கு புரியும்படி சொல்லணும், எப்படி சொல்றது? எஸ், இப்போ நான் 50 கொஸ்டின் டைப் அடிக்கிறேன். டைப் அடிச்ச பிறகு ஒருத்தர் நான் வெளியே கொடுக்குறேன், டைப் அடிக்கிறேன், திரும்ப நான் ஒரிஜினல் வச்சு கரெக்டா டைப் அடிச்சிருக்காங்களா, எரர் கரெக்ஷன் அதான் எரர். இப்ப வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர்இ அப்படின்னு இருக்கும், அவங்க ஆர்ஏஇ அப்படின்னு அடிச்சிருக்கலாம். அப்ப நான் என்ன செய்யணும், இத ப்ரூஃப் பாக்குறது. அப்ப ஏ முன்னாடி கொண்டு வந்து ஆர் அடுத்தது கொண்டு வந்தாதான் ஆர்ஏஆர்இ ஆர்னா கரெக்டா மீனிங்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஜோடி சாக் ஆஃப் ரூல் சொன்னார் பாத்தீங்களா, இந்த ஜோடி அடினைன் தைமினோட தான் இணைஞ்சிருக்கா, குவானைன் சைட்டோசின் தான் இணைஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணும். கம்ப்ளீட்டா செக் பண்ணும். சரியா? அதாவது இது அப்ப செக் பண்ண யாரு செக் பண்ணுவா? இதெல்லாம் எல்லாமே என்சைம் தான். டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 to sense the mismatching of nitrogen space. டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 இதுதான் மிஸ்மேட்ச்னா இந்த ஜோடி சரியில்லைன்னா, இல்ல அடினைனோட சி வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு வச்சுமே, சியை தூக்கிட்டு கரெக்டான பேரா ஜோடி சேர்த்து விட்டோம். அதான் அதோட வேலை. சரி சார், சில நேரம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்ந்துரும். இப்போ நான் ஏஆர்இ இது ஆர் ஸ்பெல்லிங், இன்னொரு இ வந்துடும் டைப் அடிக்கும் போது. அப்ப நான் என்ன செய்வேன், இதை கட் பண்ணி வெளியே எடுக்கணும். அப்பதான் மீனிங்ஃபுல்லா இருக்கும் அந்த வேர்டு. சரியா? அப்ப யார் கட் பண்ணுவா? அதுக்கு இங்க என்சைம் தான். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சார். எஸ், அதாவது எண்டோ நியூக்ளியஸ். ஜெனரலா சொன்னா எண்டோ நியூக்ளியஸ். இது என்ன சொன்னா, பிரேக் த டிஎன்ஏ அட் த பிளேஸ் ஆஃப் த ரீபேர். அதாவது ஒரு அடினைன் தைமின் இருக்கணும், தைமினும் இருக்குது, ஒரு சைட்டோசின் இருக்குது. அப்ப இந்த இது தேவையில்லை, இது என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணும் எண்டோ நியூக்ளியஸ். அத ரீபேர் த செக்மெண்ட் லேட்டர். சரி சார், அப்ப கட் பண்றோம், அப்ப திரும்ப ஒட்டணும் இல்ல, கட் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்ப ஒட்டுறதுக்கு தட்ஸ் ஜாயினிங் வித் த லிகேஸ் தட் என்சைம்ஸ். ரைட், இதுல இன்னும் 2 என்சைம் சொல்லலாம். எண்டோ நியூக்ளியஸ்னா நடுவுல வெட்டினா எண்டோ நியூக்ளியஸ் சார், சைட்ல வெட்டினா எக்ஸோ நியூக்ளியஸ். இதான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மாலிகுலர் சிஸ்டர் அப்படினோட இது சொல்லுவோம். சரியா? ரிமூவல் ஆஃப் ரெசிடியூ, தேவையில்லாத ஏதாவது இருக்கும் அந்த எண்டுல, அதை ஃபுல்லா என்ன செய்யும், ரிமூவ் பண்ணும். So one stand is a இப்ப இதுல நல்லா கவனிங்க, இதுதான் நியூ ஸ்டாண்ட். எது? இந்த ரவுண்ட் பண்றல இதுதான் நியூ ஸ்டாண்ட். இதுல வந்து இதுல ரவுண்ட் பண்ணல, இதான் நியூ ஸ்டாண்ட். அப்ப இந்த ஸ்டாண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்டாண்ட் வந்து ஓல்டு ஸ்டாண்ட். அதாவது இந்த ப்ளூ கலர்ல ஷேட் பண்ற பாருங்க, இது ஷேட் பண்ற பாருங்க, இது ஓல்டு ஸ்டாண்ட். அப்ப ஒரு நியூ ஸ்டாண்ட், ஒன் ஓல்டு ஸ்டாண்ட், 2 ஸ்டாண்ட் இருக்கும். சரியா? சோ அப்ப இதுல நிறைய அடுத்த டைப்ஸ் வரும்போது டீடைலா நான் சொல்றேன். நானு இந்த ஒன் பேரண்டல் ஸ்டாண்ட், ஒன் நியூ ஸ்டாண்ட், that replication will be synthesized. That replication we are called as semi conservative type of replication. பாதி பழமை பாதி புதுமை அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் தான் சத்யாப்ல என்ன 2017 19 கேட்ட கொஸ்டின்.
சரியா? நான் ரொம்ப ரொம்ப பேஜ் நம்பர் 15ல என்ன தேவையோ எக்ஸாமுக்கு அதை மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். பட் இதை மட்டும் ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி நான் சொல்லுவேன் நானு. சரியா? சரி, இது ரிப்ளிகேஷன் நான் ரொம்ப சொல்றேன். சரி, ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா மெசல்சன் அண்ட் ஸ்டால் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இயர் கூட தெரிஞ்சுக்கோங்க சார், ரொம்ப முக்கியம். எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. மெசல்சன் அண்ட் ஸ்டால். சரியா? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இருக்கு பாருங்க, செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். இது நல்லா கவனிங்க. இந்த இதுல வந்து மொத்தம் 3 டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கு. ஒன்னு செமி கன்சர்வேட்டிவ், கன்சர்வேட்டிவ், டிஸ்பர்சிவ். அப்புறம் 3 டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். சரியா? இந்த 3 டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன்ல இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் முதல்ல வந்து மெசல்ஸ் அண்ட் ஸ்டால். இதுல மெசல் ஸ்டால் will be prove that semi conservative method of replication. இத பத்தின டீடைலா இன்னும் கொஞ்சம் டீடைலா பின்னாடி ஒரு ஏரியால வரும், நான் சொல்றேன். முதல்ல ரிப்ளிகேஷன் நான் சொல்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிப்ளிகேஷன் சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டா வாட்சன் கிரிக் தான். சரியா? அதுக்கு அடுத்து இந்த ரிப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவங்க யாரு அப்படின்னு கேட்டா டெய்லர் இட்டால் அப்படின்னா பின்னாடி எழுத வேண்டாம், இன்னொரு ஏரியால வரும். நான் அந்த ஏரியா வரும்போது நான் சொல்றேன். சும்மா ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. டெய்லர் இட்டால். ஆனா எப்படித்தான் அது ரிப்ளிகேஷன் நடக்குது அப்படின்னு அவர் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மூலம் ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு. ஆனா அதை ப்ரூவ் பண்ண தெரியல. யாருக்கு? வாட்சன் கிரிக்கும் ப்ரூவ் பண்ண தெரியல, டெய்லர் இட்டாலுக்கும் ப்ரூவ் பண்ண தெரியல. அதுக்கு அடுத்துதான் யார் வர்றா? 1958ல 2 முக்கியமான சயின்டிஸ்ட் மெசல்சன் அண்ட் ஸ்டால். இவங்க தான் அத பக்காவா ப்ரூவ் பண்ணாங்க. ப்ரூவ் த செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. எப்படி சார்? क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு, நல்லா கவனிங்க. இட் grow that many generation of that E. coli. இத ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் என்ன இத டெஸ்ட் பண்றதுக்கு என்ன ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா E. coli. பேக் அத ப்ரோகாரியோட்ஸ்ல E. coli. மீடியம் கண்டெய்ன்ல அதுல N15 அப்படின்னா ஒரு மீடியம். இந்த இங்க நம்ம எழுதியிருக்கேன் பாருங்க, N15. இதான் பேரண்ட் N15. சரியா? அது என்ன சார்? N ஐசோடோப் ஆஃப் 15 ஐசோடோப் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜன் 15 அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. Till that the bacterial DNA become completely it's a labeled. ஏன் சார் இது ரேடியோஆக்டிவ் ஐசோடோப்? நம்ம பேரண்டலா இல்ல புதுசா யாராவது வர்றாங்களான்னா எல்லாம் நம்ம லேபிள் பண்ணணும்ல, அப்பதானே கண்டுபிடிக்க முடியும். அதான் N15 அப்படின்னா ரேடியோஆக்டிவ் எலமெண்ட்டை லேபிள் பண்ணணும். ஓகேவா? This labeled DNA where is transferred into the normal medium. நார்மல் மீடியம் என்னது? நல்லா கவனிங்க, கிளாஸை நல்லா கவனிச்சுட்டு வரணும், இல்லைன்னா கொஞ்சம் புரியாது. இது நார்மல் மீடியம் தான் N14. சரியா? லேபிள் பண்ணது நம்ம வந்து N15. சரி, இப்ப நல்லா கவனிங்க, ரிப்ளிகேஷன் நடக்குது. அப்ப ஒரு ஓல்டு இந்த ப்ளூ கலர்ல இருக்கு, இன்னொன்னு ரோஸ் கலர்ல ஒண்ணு இருக்குது, பிங்க் கலர்ல. அப்ப ஒரு ஓல்டு ஸ்டாண்ட், ஒரு நியூ ஸ்டாண்ட் அப்படின்னா சயின்டிஸ்ட் சொன்னாங்க. யாரு? டெய்லர் சொன்னாரு, வாட்சன் கிரிக்கும் சொன்னாரு. ஆனா ப்ரூவ் பண்ண தெரியல. அப்பதான் இவங்க இந்த N14 N15 ஐசோடோப் வச்சு ப்ரூவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்டைன் த ஹைபிரிட். இந்த பாத்தீங்களா, இதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். எப்படி ஹைபிரிட் கிடைச்சிருக்கு? N14 N15 ரெண்டுமே கிடைச்சிருக்கு. செகண்ட் ஜெனரேஷன் இது பாத்தீங்களா, இதான் ஹைபிரிட். அப்ப ஹைபிரிட் N14 ஒரு புதுசு ஒண்ணு, பழைய ஒண்ணு, அந்த மாதிரி அவர் சொல்ல வர்றாரு. செகண்ட் ஜெனரேஷன், இதான் செகண்ட் ஜெனரேஷன் சார். செகண்ட் ஜெனரேஷன்ல த ப்ரொடியூஸ் த 2 டைப் ஆஃப் த பாக்டீரியா. 2 டைப் ஆஃப் பாக்டீரியா. அது என்னன்னா 50% ஆஃப் பாக்டீரியா எப்படி இருந்ததுன்னா N14 N15 இருந்துச்சா. 50% ஆஃப் பாக்டீரியா N14 N15, தட் இஸ் கால்ட் ஹைபிரிட். அடுத்த 50% எப்படி இருந்ததுன்னா N14 N14 மட்டும் தான் இருந்துச்சா. ஓகேவா? அதாவது செகண்ட் ஜெனரேஷன்ல, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஹைபிரிட் தான் வந்தது. ஏன்னா நார்மல் மீடியம் வந்து N14 N14. சோ இது அப்ப as a result the possible only if at each replication one stand as a daughter while the second is freely it will be synthesized அப்படின்னா ப்ரூவ் பண்றாங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு ஸ்டாண்ட் வந்து பேரண்டல் ஸ்டாண்டு, இன்னொரு ஸ்டாண்டு தான் புதுசா வந்திருக்கு அப்படின்னா இதை வச்சு ப்ரூவ் பண்றாங்க.
நீ ரொம்ப போட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்க. நான் ஒரே கொஸ்டின் கேட்டா நார்மல் N14 ஐசோடோப் உள்ள விடுறது வந்து N15 ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எப்படி கிடைக்கும்னு கேட்பாங்க. N14 N15 முடிஞ்சு இவ்வளவுதான் கேட்பாங்க. செகண்ட் ஜெனரேஷன்ல எப்படி கேட்பாங்க? 50% வந்து ஹைபிரிட் வரும், 50% வந்து அந்த நார்மல் சொன்ன பாத்தீங்களா, இந்த படத்துல பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நார்மல் இந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கிடையாது. சரியா? ரைட். இதுதான் வந்து உள்ள விஷயங்கள் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட், தட்ஸ் ஆல். இப்போ இதுல ஒரு 5 லைன்ல நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். பேஜ் நம்பர் 15ல. அடுத்தது ஐ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் சொல்றவங்க இதை ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 15ல இருந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஃபுல்லா இங்க என்னென்ன சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க சார். ஒவ்வொன்றிலையும் அதுல சொல்லாத மேட்டர் இருந்தவனா இந்த என்சைம் சொல்லிருக்கோம், ஆரிஜின், ஹெலிகேஸ். அதுல ஹெலிகேஸ்ல டிஎன்ஏ ஹெலிகேஸ் வந்து அப்படியே செப்பரேட் பண்றதுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் அது எப்படி, அதுல சில கொஞ்சம் சிலது எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் இதுல நான் சொல்லியிருப்போம். அதை நீங்க உடனே ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? இதுல பேஜ் நம்பர் 17ல அதே தான் அதோட கண்டினியூஷன் எப்படி நடக்குதுன்னா அந்த ரெப்ளிகேஷன்ல டிஎன்ஏ கைரேஸ் ஹெலிகேஸ் மூலம் சில SSBP அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து நார்மலா இது என்ன சொல்லுவோம்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது SSBF. எஸ் சார், டிஎன்ஏ கைரேசஸ் உடைய ஃபங்க்ஷன் என்னங்க சார்? கைரேஸ் வந்து நம்ம ப்ரோகேரியோட்டிக் யூகேரியோட்டிக் அது டென்ஷனை குறைக்கிறது. அதுல வந்து டோப்போ ஐசோமரைஸ் சொன்னோம் பாத்தீங்களா, அதுக்கு பதிலு இங்க கைரேஸ். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஜென்ரலா வந்து யூகேரியோட்னா டோப்போ ஐசோமரைஸ் டென்ஷனை குறைக்கிறது. இதே ப்ரோகேரியோட்னு கேட்டா கைரேஸ்னு போடணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மற்றபடி இதுல இதுல 2 ஸ்டாண்ட் எப்பயும் ஃபார்மேஷன் தான். இதுல பேஜ் நம்பர் 18ல நான் ஹேண்ட் ரிட்டனா மேல டாப்ல ஏதாவது எழுதியிருக்கேனா? ஓகே சரி, ரைட். சரி, இந்த இடத்துல நான் சொல்றது மட்டும், அதாவது 16வது பாயிண்ட்ல பாருங்க. ஈச் ஒகசாகி fragment it start with RNA primer. அது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சதுதான். Later this RNA primer is removed. அந்த RNA primer வந்து ஜாயின், அதாவது அது ஸ்டார்ட் பண்ணிட்டா திரும்ப RNA primer தேவையில்லை. அந்த படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நிமிஷம், இந்த படங்களோட அவ்வளவா இல்ல. இந்த இருக்கு பாத்தீங்களா, இங்க பிரைமர்னு சொல்லியிருக்கோம். அப்ப RNA பிரைமர் நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது இதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு என்சைம் வேணும் தெரியுமா? அந்த என்சைம் தான் RNASEH. நான் சொல்றது மட்டும் அந்த இடத்துல எழுதுங்க. அதாவது later is RNA primers are removed இருக்கா, அந்த இடத்துல வித்தின் பிராக்கெட்ல என்சைம் RNAs RNASE சின்ன ஹைஃபன் போட்டு ஹெச்னு போட்டுங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். இந்த என்சைம் தான் அந்த RNA அந்த பிரைமரை ரிமூவ் பண்ணுவான். தேவையில்லாத ஃபுல்லாவே ரிமூவ் பண்றதுமா. நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன் போதும். ரைட். ஸோ இது வந்து ரிப்ளிகேஷன்ல உள்ள விஷயங்கள். சரி, இப்ப செமி கன்சர்வேட்டிவ் ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். அந்த டைப்ஸ் ஆஃப் பேஜ் நம்பர் 18ல பாருங்க, கன்சர்வேட்டிவ் டிஸ்போசிவ் அப்படின்னு பாருங்க. இது என்ன சார்? கன்சர்வேட்டிவ் மெத்தட்னு ஒண்ணு கிடையாது. இது பேரண்ட். ஒரு ஸ்டாண்ட் டோட்டலா நியூ ஸ்டாண்டு, ஒரு ஸ்டாண்ட் மீன்ஸ் ஒரு ஜோடி, ஒன்னு ஃபுல்லா ஓல்டா இருக்கும். அப்ப இதுக்கு பேர் தான் கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னு. இது ஒரு சயின்டிஸ்ட் இந்த மெத்தட செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட ஒருத்தர் சொன்ன மாதிரி கன்சர்வேட்டிவ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம ஏற்கனவே செமி கன்சர்வேட்டிவ் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஒரு நியூ ஸ்டாண்ட், 2 ஸ்டாண்ட்ல ஒரு பேரண்டல் ஸ்டாண்ட், ஒன்னு நியூ ஸ்டாண்ட். அத ஃபர்ஸ்ட் பாருங்க. இது டிஆர்ல கேட்ட क्वेश्चन சார். பேஜ் நம்பர் 18ல this method of DNA replication is proposed by Watson and Crick. ரொம்ப பேர் என்ன நினைப்பீங்க, அதாவது என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு பாக்குறதே கிடையாது. செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடா போடு மெசல்ஸ் அண்ட் ஸ்டார்க், அவ்வளவுதான். கேட்ட क्वेश्चन அது இருக்கவே இருக்காது. யாரு முத ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு தான் கேட்டிருப்பாங்க ரிப்ளிகேஷன். அப்ப வாட்சன் கிரிக் தான் போடணும். டிஆர்ல கேட்டிருக்காங்க. இதே இது அதாவது எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ், அதே பேராகிராஃப்ல லாஸ்ட் லைன் பாருங்க.
எக்ஸ்பெரிமெண்டலி சப்போர்ட்டட் பை. இதான் கொஸ்டின். மாத்தி எழுதிடக்கூடாது. மெசர்ஸ் அண்ட் ஸ்டால். முடிஞ்சா? சரி. அடுத்த கன்சர்வேட்டிவ் மெத்தட யார் சொன்னா? சயின்டிஸ்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஒன்னு ஓல்ட் ஸ்டாண்ட், ஒன்னு நியூ ஸ்டாண்ட். அடுத்த டிஸ்போசிவ். இது எப்படின்னா, ஒரு பேரண்ட் ஸ்டாண்ட் வந்து பாருங்க. ஒரு பேரண்ட் ஸ்டாண்ட்ல ஒரே ஸ்டாண்ட்லயும் இங்க பாருங்க பிங்க் கலர், அடுத்த என்ன கலர் இருக்கு பாருங்க, ப்ளூ கலர், அடுத்த பிங்க் கலர், ப்ளூ கலர், ஒரே ஸ்டாண்ட்லயே மாறி 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 நியூ ஸ்டாண்ட் இருக்கும், ஓல்டு ஸ்டாண்ட் இருக்கும். இதுக்கு பேர் தான் டிஸ்போசிவ் மெத்தட். பட் எனிவே இதை எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ண எந்த மெத்தட்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் தான், செமி கன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தட். அதான் எக்ஸாம் பேட்டர்ன் பண்ணி மற்ற மெத்தடும் பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்த மாடல் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ். இதுல மாடல் நிறைய, இதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. நிறைய மாடல் சொல்லியிருப்பாங்க. சரியா? இதுல வந்து ரோலிங் சர்க்குலர் மாடல் ஆஃப் ரெப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 20ல. ஏன்னா நீங்க இப்ப டிஎன்ஏ வந்து இந்த மாதிரி இருந்தாதான் சார், சரி சார் இதே இந்த டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்தா, ஒரே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டாண்ட் புதுசா உருவாகுது. இதான் வந்து அடுத்த ரோலிங் மாடல். இதெல்லாம் சும்மா நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் இதுவும் நம்ம நார்மலா சொல்ற மாதிரி தான். ரோலிங் யாரு சொன்னாங்க? இது ஒண்ணு. அடுத்த டி லூப் ரெப்ளிகேஷன். இதெல்லாம் ஒண்ணு ரீட் பண்ணி விட்டுருங்க, எக்ஸ்ட்ரா தான். டி லூப்னா ஒரு ஸ்டாண்ட் இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதான் டி லூப்னு சொல்லக்கூடியது. அதுல அந்த இடம் தான் ஆரிஜின். இதுல எல் ஸ்டாண்டு, ஹெச் ஸ்டாண்டு அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்ட்ல அந்த டி லூப் தான் இன்னொன்னு புதுசா ஒரு இதை உருவாக்கி, அடுத்தது எல்னா ஒண்ணு இல்ல சார், லைட், ஹெச்னா ஹெவி. நீங்க வேற ஏதோ நினைச்சிட வேண்டாம். ஹெச் ஸ்டாண்ட்னா ஹெவி ஸ்டாண்டு, எல்னா லைட் ஸ்டாண்டுன்னு அர்த்தம். சரியா? இது டி லூப் ஆஃப் ரெப்ளிகேஷன். அதாவது ஒரு ரெப்ளிகேஷனை பத்தி நிறைய சயின்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் கேட்டா மேக்சிமம் செமி கன்சர்வேட்டிவ் தான் கேட்பாங்க. சரியா? கன்சர்வேட்டிவ் டிஸ்போசிவ் பார்த்துக்கோங்க. மற்றது இது ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். சரியா? அடுத்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மோட் ஆஃப் தட். இது அடுத்தது தேர்ட் பாயிண்ட் அதே மாதிரி தான் உள்ள விஷயங்கள். 23ஆம் பக்கம் வாங்க. 33ல நான் சொன்ன பாத்தீங்களா, இல்லைன்னா ஃபுல்லா கூட நான் சொல்றது கூட நீங்க எழுதுங்க. பேஜ் நம்பர் 33ல அந்த ரெப்ளிகேஷன் ஐ அப்படின்னு சொல்ல, எங்க ஆரிஜின் ஆகுதோ அதுதான் ரெப்ளிகேஷன் ஐ அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல எண்ட் ஆஃப் த ரெப்ளிகேஷன், அந்த ரெப்ளிகேஷன் ஐ டயத்துக்கு கீழே பாருங்க. end of that RNA primer is expelled. Expelled என்ன மீனிங்னா it will be removed. அப்ப அதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு 2 லைன் இருக்கா, அது கீழே ஒரு கேப் இருக்கு பாருங்க. அந்த கேப்ல நான் சொல்றது கூட திரும்ப எழுதுங்க. இந்த இங்க எழுதி போட்டிருக்கேன் பாருங்க, RNase H. ஏன்னா நீங்க வந்து அது நான் சொன்ன சில நேரம் மறந்துடுவீங்க. இப்ப ஞாபகம் இருக்கும், அப்புறம் மறந்துடுவீங்க. RNase H, capital H. Enzyme is involved in the removal of RNA primer. Primase கிடையாது சார், என்சைம் ரிமூவ் பண்ணாதே, அந்த பிரைமர், அந்த தேவையில்லாதது RNA primer during DNA replication. அப்பதான் சென்டென்ஸ் முடியும். during DNA replication. திரும்ப சொல்றேன் பாருங்க. RNase H enzyme is involved in the removal of RNA primer during DNA replication. சரியா? இந்த லைன் அப்படியே எழுதிக்கோங்க. அதே தான் கீழையும் அது எப்படி இந்த டீலோமியர்னு சொல்லிட்டு இதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க சார், வேற ஒன்றும் பெருசா கிடையாது. சரி, அடுத்தது சார் ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிடுவேன். பேஜ் நம்பர் 24க்கு வாங்க. இப்ப இது ஜெனரலா நம்ம சொன்னோம். இதுல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் யூகேரியாட்ட மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு யூகேரியட்ல எப்படி நடக்குது அப்படின்னு சொல்றது. சரியா? ப்ரோகேரியட்ல நடக்குது, யூகேரியட்ல கொஞ்சம் அதே கேஸ் தான், சில விஷயங்கள் மட்டும் தான் மாறும். ஒரு யூகேரியட்ல ரெப்ளிகேஷன் வந்து 8 hours எடுக்குமா சார்? ஒரு டிஎன்ஏ ரெண்டு டிஎன்ஏ மாறுறதுக்கு 8 மணி நேரம் எடுத்துக்குமா? மற்றபடி நீங்க இதை ஃபுல்லா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. சரியா? ஈகோலைல 40 minutesலயே ரெப்ளிகேஷன் நடந்துருமா ஈகோலை பொறுத்தளவு. ஜஸ்ட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், நீங்க ரீட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம அங்க சொன்னதே தான் திரும்பவும் இங்க வரும். ஓகேவா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மாடல் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்த உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே லீனியர், நான் லீனியர், அது ஃபுல்லாவே
இதுல கரெக்டா டிஎன்ஏ ரீபேர் வந்து திரும்ப நான் சொல்றேன். அடுத்தது பேஜ் நம்பர் 26ல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொன்னதே தான் இங்கேயும் சொல்றாங்க. இதெல்லாம் என்னென்ன ரெப்ளிகேஷன் சொல்லிட்டு கடைசியில 27ல பாருங்க ப்ரோகேரியட்டுக்கும் யூகேரியட்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அதை நான் சொல்லியிருக்கேன். சரியா? அதுல கடைசி பாயிண்ட் பாருங்க, அந்த ஒகசாகி பிராக்மெண்ட் வந்து 1000 to 2000 நியூக்ளியோடைடு. இங்க லென்த் ஆஃப் த ஒகசாகி யூகேரியட்ல வந்து ஆக்சுவலா 20 கரெக்ஷன் பண்ணிருக்கேனா? அங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணிருக்கேனா? அந்த 20 அடிச்சிருங்க சார். 20 அடிச்சிட்டு 150 போட்டுக்கோங்க சார். 150 150 நியூக்ளியோடைட்ஸ் இருக்குமா? ஓகேவா? ரைட். இல்ல சார், நான் எனக்கு இதெல்லாம் காணாது, ஐ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் இன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொல்றவங்க இந்த இதை படிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஏற்கனவே இது ரெண்டாவது, இது மூணாவது பாயிண்ட், மூணாவது இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக். அது கொஞ்சம் நார்மல், அதுக்கு முன்னாடி உள்ள நல்ல ஸ்டாண்டர்ட் தான். ஃபர்ஸ்ட் சொன்னது, அதுக்கடுத்து லோக்கல் ஆதர், அதுக்கடுத்து இது பயங்கர ஸ்டாண்டர்ட் புக். சரியா? இதையும் நீங்க ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. சொன்னதே தான், அங்க இல்லாத பாயிண்ட் மட்டும் நான் திரும்ப சொல்றேன். பேஜ் நம்பர் 29க்கு வாங்க. சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இங்க இருக்கு, பின்னாடி பார்ப்போம்னு சொன்ன பாத்தீங்களா? செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட், கன்சர்வேட்டிவ், டிஸ்பர்சிவ், செமி கன்சர்வேட்டிவ். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 29 பேஜ் நம்பர் 29ல பாருங்க. டெய்லர் இட்டால் இயர் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 1957 1957. The demonstrated by auto radiography. ஆட்டோ ரேடியோ, நான் எக்ஸ்ரே சொல்லிட்டேன் நினைக்கிறேன், ஐ திங்க் ஆட்டோ ரேடியோகிராஃபி. சரியா? இவங்க தான் முதல்ல அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணவங்க யாரு? திரும்ப சொல்றேன் பாருங்க. ஹூஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்னா வாட்சன் கிரீக். முடிஞ்சா? ஹூஸ் த ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் அப்படின்னு கேட்டா டெய்லர் இட்டால். இதை யாரு எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணாங்கன்னு கேட்டா மெசல்ஸ் அண்ட் ஸ்டார். இது 2017 19 சரியா எனக்கு ஞாபகம் இல்ல, கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். ஹூஸ் த ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் பை தட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆஃப் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் தான் இவ்வளவு பயங்கரமா நடத்துறேன்ல, அப்பயும் இப்படிதான் நடத்தினேன். எல்லாரும் டெய்லர் இட்டால் போட்டு வந்துட்டாங்க கிளாஸ். எங்க டிஆர்பி எக்ஸாம்ல, டிஆர்பில கீ போடுறான், என்ன ஆன்சர் போட்டாங்க தெரியுமா? மெசல்ஸ் அண்ட் ஸ்டால்னு போட்டாங்க. உடனே எனக்கு போன் அடிச்சுட்டாங்க, சார் உங்களாலதான் என் லைஃபே போச்சுன்னு. மார்க் பாருங்க, நீங்க டெய்லர் இட்டால் டெமான்ஸ்ட்ரேட்டர்னு டெய்லர் இட்டால் தானே போட வச்சுட்டீங்க, ஆனா டிஆர்பில வந்து மெசல்ஸ் அண்ட் ஸ்டால் கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு மார்க்கு தான் அவங்க மார்க்கே போச்சு மாதிரி எனக்கு. சரியா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, இது வந்து டென்டேட்டிவ் கீ தான். அப்ப எப்படின்னா, இப்ப வந்து நம்ம ஆன்லைன்ல நம்ம இப்பெல்லாம் மாறிடுச்சு. 2017 அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லாவே நம்ம ஆஃப்லைன்ல தான் என்ன செய்யணும், எவிடன்ஸ் ஃபுல்லா டிஆர்பிக்கு அனுப்பணும். ஒரு 7 கொஸ்டின் அனுப்பணும் நம்ம. அதுல இது ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த புக்கை தான் நான் ஜெராக்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட் கொடுத்து குரூப்ல போஸ்ட் பண்ணி எல்லாருமே அனுப்ப சொன்னேன் இந்த கொஸ்டினுக்கு. என்ன நம்மளுக்கு டெய்லர், நம்ம ஆளுங்க எல்லாரும் டெய்லர் இட்டால் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. டிஆர்பி கொடுத்தது மெசல்ஸ் அண்ட் ஸ்டால். எக்ஸ்பெரிமெண்ட் எல்லா ஃப்ரண்ட் பேஜ் எல்லாம் வச்சு எல்லாரும் அனுப்ப சொல்லியிருந்தோம். ஒரு 7 கொஸ்டின் அனுப்பணும். 5 கொஸ்டினும் கீ கரெக்ஷன் பண்ணாங்க. அந்த 5 கொஸ்டினுமே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்ட். ஒரு 2 கொஸ்டினுக்கு ஆக்சுவலா கொஸ்டினே அவன் சொன்னது தப்பு தான், பட் அவன் கொடுக்கல, பட் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுல இந்த கொஸ்டின் மட்டும் என்ன ஆன்சர் கொடுத்துட்டாங்க தெரியுமா? மெசல்ஸ் அண்ட் ஸ்டால் கொடுத்தாலும் ரைட்டா, டெய்லர் இட்டாலும் ரைட்டு. ஏ ஆப்ஷன் சி ஆப்ஷன் ரெண்டுமே ரைட், சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 கொஸ்டின் மொத்தம் ஸ்டார் மார்க் போட்டு விட்டாங்க. கொஸ்டினே தப்புன்னு சொல்லி ஸ்டார் மார்க் போட்டு விட்டாங்க சில இதெல்லாம். சரி, இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த நீங்க நடக்கக்கூடிய, நீங்க அடுத்த எழுதக்கூடிய டெஸ்ட்லயே எப்படி ஒரு 5 to 7 கொஸ்டின் கீ கரெக்ஷன் வரத்தான் செய்யும். அப்ப நம்ம பாத்துக்கலாம், ஒன்னும் ஒரி பண்ண வேண்டாம். சரி, மற்றபடி எல்லாம் இதுல நீங்க பேஜ் நம்பர் 30லயும் அதோடைய கண்டினியூ, அந்த N14 N15 அங்க மொத்தமே 5 லைன்ல சொன்னல, இது வந்து ரொம்ப டீட்டெயிலா பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க அது அங்க உள்ள மேட்டர் தான் இங்க டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், அதுல கன்சர்வேட்டிவ், செமி கன்சர்வேட்டிவ், டிஸ்ட்ரெஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், பேஜ் நம்பர் 30. ஓகே, ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் முடிஞ்சு. டிஎன்ஏ ரீபேர் சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா? அப்ப லைட்டா தான் நான் சொன்னேன், ரொம்ப டீட்டெயிலா நான் டிஎன்ஏ ரீபேரை பத்தி நான் சொல்லல. ஏன்னா டிஎன்ஏ ரீபேர் வந்து தனியாவே நம்ம அதை பத்தின கிளாஸ் ஃபுல்லாவே திரும்ப நான் நடத்துறேன் நான். ஏன்னா இது தனி டாபிக் இருக்கிறவாக அதை நான் திரும்ப நான் கண்டினியூ பண்றேன் டிஎன்ஏ ரீபேர். சரியா? ரைட். ஸோ இன்னைக்கு இதோட நம்ம எக்ஸிட் ஆக வேணாம், இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? 1 minute.